ஜெயஸ்ரீ மேம், உங்க சிஸ்டம் கொஞ்சம் மியூட் ஓகே பண்ணுங்க. ஓகே மேடம், ஓகே மேடம், பண்றேன். ஸ்டார்ட் பண்ணலாம்ல கேரளா? ஸ்டார்ட் பண்ணலாம் மேம், ஸ்டார்ட் பண்ணலாம். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, நான் வந்து ஐ ஹவ் நாட் மேட் எனி பிபிடி. இது வந்து ஒரு அவசரமான அரேஞ்ச்மெண்ட்னால. பட் ஒன் திங் ஐ ஹவ் டன் விச் ஐ எம் குவைட் சாட்டிஸ்ஃபைட். ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஆர். ஐ ஹவ் மேட் அ டாக் ஆஃப் த என்டையர், அதாவது அந்த 5 லெசன் 5 அப்படியே ஒரு டாக் ஆக்கி அதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும். Only thing is, I must have given this to Carolyn before itself so that she would make a PDF out of it. Other which tomorrow we will do it. Today, it is like in the form of a doc only. So that அது வந்து just இந்த important areas எல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அப்படியே நம்ம we will just as we go through the lesson அப்படியே அதை ஸ்க்ரால் பண்ணிடுவாங்க. Carolyn will help me in scrolling it. That is okay, no? ஜஸ்ட் யாராவது ஒரு தம்ஸ் அப் மட்டும் அனுப்பிடுங்க, தென் வி வில் ஸ்டார்ட் வித் இட். நேத்தியோடைய அந்த லெசன் 5 நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரஷ் த்ரூ பண்ணிடுறேன். ஸோ தட் யூ வில், அதாவது எடுத்த உடனே வந்து அந்த ஒரு போர்ஷன் மட்டும் நம்ம முடிச்சோம். அது ஜஸ்ட் வி வில் ஹாவ் ஜஸ்ட் ப்ரஷ் த்ரூ இட். அததான் வந்து இந்த சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் வந்து இது வந்து பர்த்ல இருந்து 2 years வரைக்கும் ஆன ஸ்டேஜ். இது வந்து இந்த ஸ்டேஜ்ல தான் வந்து பியாஜே வந்து முதல்ல என்ன சொல்றாருனாக்க, இன்ஃபன்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் கன்ஸ்ட்ரக்டிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்ல்ட் பை கோஆர்டினேட்டிங் தேர் சென்சரி எக்ஸ்பீரியன்சஸ். அதனால அந்த சென்சரி மோட்டார் எக்ஸ்பீரியன்சஸை வச்சு, அவங்களுடைய அந்த மோட்டாரிக் ஆக்ஷன்ஸை வச்சு அவங்க வந்து தே ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ல்ட். தட் இஸ் வை ஹி ஹஸ் நேம்ட் இட் அஸ் சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். ஏன் நம்ம வந்து டெவலப்மெண்டல் சைக்காலஜில இதெல்லாம் படிக்கிறோம்? ஒரு குழந்தை வந்து இந்த வயசுல இது பண்ணுது, இந்த மந்த்ஸ்ல அது பண்ணுது, வை வி ஆல் லேர்ன் அப்படின்னாக்க, ஜஸ்ட் அதாவது வெதர் த சைல்ட் இஸ் ரீச்சிங் த மைல் ஸ்டோன்ஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சைக்கலாஜிக்கல் growth ஆஃப் த சைல்ட். ஒரு ஸ்டேஜ்ல பின்னால திடீர்னு எங்கேயோ ஒரு லேக் ஆகுது. அப்போ வாட் இஸ் ராங் வித் த சைல்டு அப்படின்னு பொழுது அதனுடைய பின்னால எல்லாம் பார்த்தோம்னாக்கா எந்தெந்த இடத்துல அது வந்து அதனுடைய அந்த லேர்னிங் ஸ்டேஜ்ல அஃபெக்ட் ஆயிருக்கு, எங்க இருந்து இட் ஹட் ஸ்டார்டட் ரிசீடிங் இன் இட்ஸ் பிஹேவியர்ஸ், அதெல்லாம் பார்க்கறதுக்காக தான் டெவலப்மெண்டல் சைக்காலஜி. ஸோ நம்ம வந்து we might be bored because 3 months to 6 months, 6 months to 8 months அப்படின்லாம் பார்க்குறோம். பட் Piaget has spent about 25 long years only studying about children. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய அந்த ஒரு ஆக்ஷனும் பின்னால, அதாவது ஹவு இட் இஸ் கோயிங் டு, அதாவது அந்த மைல் ஸ்டோன் வந்து இஃப் தே டு நாட் ரீச், ஹவு இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் அட் அ லேட்டர் ஏஜ் அப்படிங்கிறது. இந்த ஸ்டேஜ்ல அவங்களுடைய அந்த பிரெயினுடைய டெவலப்மெண்ட்ல, மெச்சூரேஷன்ல எந்த இடத்துல அது வந்து லேக் ஆயிருக்கிறதுனால, எந்த இப்போ ப்ரீ ஃப்ரான்டல் இது லோபுல வந்து ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னாக்கா அது வந்து ஏர்லி சைல்ட்ஹுட்ல, அப்போ அது அந்த இடத்துல அவங்களுக்கு எங்கேயோ லேக் ஆயிருக்கு, அப்போ அந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்ற மாதிரி யூ கேன் பின் பாயிண்ட். பிளஸ் வந்து அவங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்து அவங்க போயிருக்காங்க பேக் ரெசீடிங்ல, அப்போ அந்த ஸ்டேஜ்ல what has actually happened, what had happened earlier in the when the child was growing up, அதை வந்து நம்ம அப்படியே அந்த இடத்துல சின்னதா
சர்க்கிள் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ப்ரோப் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால தான் இந்த டெவலப்மெண்டல் சைக்காலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது அந்த லைஃப் ஸ்பேன் முழுக்க ஒரு ஏஜ்ல என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எங்கெல்லாம் லேக் ஆகுறாங்கன்னு we will come to know about it. That is why. So sensory motor stage ல வந்து as we discussed, பியாஜே வந்து என்ன சொல்றாருனாக்க மெயினா அவங்களுடைய சென்சரி அந்த மோட்டாரிஸ்டிக் ஆக்டிவிட்டிஸ், அதை கண்ணில் பாக்குறது, காதுல கேட்கறது, ஹேண்ட்ஸை மூவ் பண்றது, இதனால ஹவு தி அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல்ட், அதுதான் அவர் வந்து பாக்குறாரு சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது he divides the sensory motor stage into 6 substages. Slightly as we go down, simple reflex னு ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் மந்த்ல கைண்ட்லி கோ டவுன் கேர்லின், ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னாக்க the simple reflexல வந்து this is a first sensory motor stage. கேர்லின் slightly இல்ல அந்த சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் மேல கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் அப். சாரி, உங்களுக்கு இது ஸ்லைட்ஸா இருந்தா ஈஸியரா இருந்திருக்கும் இல்லையா? சிம்பிள் ரிஃப்ளெக்ஸஸ். இது என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அது வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப்டர் பர்த். அது நான் கொஞ்சம் அப்படி பிளாக் பண்ணியிருப்பேன். எஸ், அது வந்து முதல் மாசத்துல குழந்தை வந்து அதனுடைய ரிஃப்ளெக்சிவ் பிஹேவியர்ஸ் லைக் ரூட்டிங், சக்கிங் ரிஃப்ளெக்ஸஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ அது ஸ்டிமுலஸ் வச்சு அது லேர்ன் பண்ற ரிஃப்ளெக்ஸஸ் even without அது முதல்ல ரிஃப்ளெக்ஸை கத்துக்கிறது. soon after that, even without the stimulus, அந்த ரிஃப்ளெக்ஸஸ் அது தானா செய்யறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா it starts growing. இப்போ கணத்து பக்கத்துல கையை கொண்டு போய் வச்சாக்க தானா திரும்பி அதை சக் பண்ண ட்ரை பண்றது, ஹோல்டிங் திங்ஸ், இதெல்லாம் நம்ம ரிஃப்ளெக்ஸஸ்னு நேத்து படிச்சோம். அந்த ரிஃப்ளெக்ஸஸ், சிம்பிள் ரிஃப்ளெக்ஸஸ் வழியா ஸ்லோலி the child starts to practice on that. அதே ட்ரை பண்ணி நெக்ஸ்ட் அது அடுத்த ஸ்டேஜுக்கு, அது அடுத்த சப்ஸ்டேஜுக்கு அது மூவ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ நெக்ஸ்ட் சப்ஸ்டேஜ் த ஃபர்ஸ்ட் ஹேபிட்ஸ் 1 to 4 months, ஃபர்ஸ்ட் ஹேபிட்ஸ் அண்ட் பிரைமரி சர்க்குலர் ரியாக்ஷன்ஸ், அதுதான் அடுத்த ஸ்டேஜ். இதுல வந்து இதுதான் செகண்ட் சப்ஸ்டேஜா பியாஜே சொல்றாரு. அதுல 1 to 4 months ஆஃப் ஏஜ் இங்க வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா அவங்களுடைய ஹேபிட்ஸ் அது மெதுவா அது ஹேபிட்டா மாறுது. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் முதல்ல அவங்க கத்துக்கிட்டதை அது மெதுவா ஹேபிட்டா மாத்திக்கிறாங்க. எக்ஸாம்பிள், நீங்க சப்ஸ்டேஜ் 1ல வந்து அது சக்கிங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து என்ன பண்ணுதுன்னாக்க இந்த சப்ஸ்டேஜ் 2ல வந்து அந்த கையில அந்த பாட்டில குழந்தை வாயில வைக்காட்டி கூட அது அந்த சக்கிங் ஆக்ஷனை ரெப்படேட்டிவா திருப்பி செய்ய ஆரம்பிக்குது. தட் இஸ் ஹவு இட் லேர்ன்ஸ் டு சக் இட்ஸ் ஃபிங்கர்ஸ் ஆல்சோ ஸ்லோலி. கையை வைக்கிறது, அப்புறம் சும்மா எதையாவது நாக்குல கிடைக்கிறதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றது, அதெல்லாம் எதனால ஆரம்பிக்குதுன்னா அந்த சக்கிங். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அந்த சப்ஸ்டேஜ்ல அது அந்த சக்கிங் ப்ராக்டிஸ், அந்த சைட்ல இப்படி கை வச்ச உடனே, கன்னத்துல கை வச்ச உடனே அப்படியே வாயை திறந்துட்டு அதுதான் வந்து பாட்டில் அப்படின்னு, பாட்டிலோட நிப்பிள் அப்படின்னு நினைச்சிட்டு திரும்புறது. அதுல இருந்து ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ்ல இப்போ வந்து ஈவன் when the bottle is not present, it is trying to suck and slowly அதனுடைய கையை உள்ள வச்சு வாயில வச்சு அது சக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இது ரெண்டாவது, அது கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆகுற செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் வந்து செகண்டரி சர்க்குலர் ரியாக்ஷன்ஸ். அது வந்து தேர்ட் ஸ்டேஜ். அது வந்து 4 to 8 months ஆஃப் ஏஜ்ல. இந்த சப்ஸ்டேஜ்ல இன்ஃபென்ட் பிகம்ஸ் மோர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். அதாவது கையில என்ன கிடைக்குதோ அதை வச்சு அதை வாயில வைக்க ட்ரை பண்றது, அல்லது அதை அப்படி அசைக்கிறதுனால சின்ன நாய்ஸ் வருது, ஒரு ராட்டில் அது கையில கொடுத்தோம்னா அதை அசைக்கிறதுனால ஒரு சின்ன நாய்ஸ் வர்றதுனால அதுல ஃபேசினேட் ஆகி அதனால சின்ன சிம்பிள் ஆக்ஷன் செய்ய ஆரம்பிக்குது. அதே மாதிரி சின்னதா ஒரு வாய்ஸ் வாயில இருந்து அது விட பாக்குது, அது நல்லா இருக்கவும் இட் ஸ்டார்ட்ஸ் டூயிங் தட் சேம் திங் அகெயின் அண்ட் அகெயின். இது வந்து அதாவது அதனாலதான் சர்க்குலர் ரியாக்ஷன்ல கொண்டு வர்றாங்க. திருப்பி அதையே ட்ரை பண்ணி பார்க்கும். சரி, யாரோ ஒருத்தர் ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர் அது செய்யும் பொழுது அதை என்கரேஜ் பண்ணிட்டாங்கன்னா அதையும் கொஞ்சம் அப்படி கையை ஆட்டுறது, அதெல்லாம் ஸ்லோலி அது லேர்ன் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ இதெல்லாம் வந்து சர்க்குலர். ஒன்ஸ் it gets practiced, it goes on and on, trying it again and again. அடுத்தது வந்து coordination of secondary circular reaction, அதுதான் fourth sensory motor substage. அது 8 to 12 monthsல இன்ஃபென்ட் மெதுவா அதனுடைய விஷனையும் அதனுடைய கையையும் கோஆர்டினேட் பண்ண ஆரம்பிக்குது. இது வரைக்கும் அந்த கையை வாயில வைக்கும் பொழுது அந்த கண்ணை அது கூட கொண்டு போகாது, ஜஸ்ட் அது கையில கிடைக்கிறத அது அப்படி வாயில ட்ரை பண்ணுது. இப்போ கண்ணையும் கூடவே கோஆர்டினேட் பண்ணி அதை மெதுவா வந்து அந்த கையில வச்சிருக்கிறத பார்க்க ஆரம்பிக்குது. ஒரு கையில ஒரு டாய் கொடுத்தாங்கன்னாக்கா இட் வில் ட்ரை டு விஷுவலி இன்ஸ்பெக்ட் த டாய். அதுக்கப்புறம் வந்து மெதுவா அது மேல வந்து கையை வச்சு அது திரும்பவும் வாய்க்கு கொண்டு போய் அப்படியே அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்குது. இதுவும் ஒரு சர்க்குலர் ரியாக்ஷன். ஒரு தடவை அந்த ப்ராக்டிஸ் கிடைச்சிச்சுன்னா அது திருப்பி ரிப்பீட் பண்றதுனால இதை வந்து அவரு 4th ஸ்டேஜ்ல ஒரு செகண்டரி சர்க்குலர் ரியாக்ஷனா தான் கோஆர்டினேஷன்
ஆஃப் செகண்டரி. ஏற்கனவே செகண்டரி சர்க்குலர் ரியாக்ஷன் பார்த்தோம். அதை கண்ணோட கனெக்ட் பண்ணி கோஆர்டினேட் பண்றதுனால கோஆர்டினேஷன் ஆஃப் செகண்டரி சர்க்குலர் ரியாக்ஷன் நேம் வச்சுட்டாங்க. மூணாவது டெர்ஷியரி, அதுதான் 5th ஸ்டேஜ், டெர்ஷியரி சர்க்குலர் ரியாக்ஷன். இது வந்து என்னன்னாக்கா அந்த குழந்தைக்கு இட் ஸ்டார்ட்ஸ் க்ரோயிங் இன் இட்ஸ் நாவல்டி அண்ட் கியூரியாசிட்டி. மேல கூடவே ஆட் பண்ணி வச்சிருப்பேன், நாவல்டி அண்ட் கியூரியாசிட்டின்னு 12 to 8 months ஆஃப் ஏஜ்ல. இது வந்து என்னன்னாக்கா இன்ஃபென்ட்ஸ் வந்து இந்த கையில இருக்கிற ப்ராப்பர்ட்டியை கையில இன்னும் அதை வச்சு இன்னும் புதுசா ஏதாவது செய்யலாம் அப்படின்றத ட்ரை பண்றது, இதை வச்சு அதை தட்டுறது, இன்னொன்னு போய் தட்டி நாக் பண்றது. அப்படி இது வந்து பர்பஸ்லி இட் ஸ்டார்ட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் நியூ பாசிபிலிட்டிஸ். கையில கிடைச்சதை வச்சு அது ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்குது. இது அதுக்கப்புறமா தான் அடுத்த ஸ்டேஜ் 6th ஸ்டேஜ்ல தான் இன்டர்னலைசேஷன் ஆஃப் த ஸ்கீம். அந்த இது வரைக்கும் அது கத்துக்கிட்டதை இது தனித்தனி இப்போ வந்து அது ரெப்ரசன்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஸ்லோலி அதை மென்டலி அதை கொண்டு வந்து அது ஒரு மெமரிக்கு கொண்டு வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ண ஆரம்பிக்குது. இங்கதான் இந்த ஸ்டேஜ்ல தான் அந்த டெஃபர்ட் இமிட்டேஷன். அம்மா எப்படி பாப்பாவை பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னா ஆஹான்னு சிரிச்சு காட்டுறது, அல்லது ஏதாவது ஒரு இமிட்டேஷனை ஞாபகம் வச்சு முன்னால பேபி எப்படி அழுவீங்க அப்படின்னா அப்படி மூக்கு அப்படி அது சுழிச்சு காட்டும். ஸோ சர்டன் திங்ஸ் வந்து இட் வில் ஸ்டார்ட் இமிட்டேட்டிங் அண்ட் ஷோயிங் யூ இமிட்டேட்டிங் ஆக்ஷன்ஸ். தே ஸ்டார்ட் அதாவது அது பார்க்காத, அதாவது இப்போ கண்ணு முன்னால் நடக்காததை இமிட்டேட் பண்றது. இட் வில் ரிமெம்பர் இட் அண்ட் ட்ரை டு இமிட்டேட் இட். அதுதான் அந்த டெஃபர்ட் இமிட்டேஷன். எப்படி டாக் பாக் பண்ணுச்சு, டாகி எப்படி பாக் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டாக்க அது உடனே அதை ட்ரை பண்ணி ஏதோ சொல்ல ட்ரை பண்ணும். அது வந்து எப்படின்னாக்கா அது இட் ரிமெம்பர்ஸ், இட் பிரிங்ஸ் டு த மெமரி வாட் த டாக் ஹேட் டன், தென் இட் ட்ரைஸ் டு இமிட்டேட் இட். அதான் அந்த டெஃபர்ட் இமிட்டேஷன். அடுத்த யூனிட் டெவலப்மெண்ட் ஆஃப் நாலேஜ் அபவுட் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஸ்பேஸ். இந்த ஆப்ஜெக்ட் கான்செப்ட் அப்படிங்கிறது குழந்தை ஒரு டாட்லரா ஆகும் பொழுதுதான் அதுக்கு கிடைக்குது. அதாவது ஐடியா தட் ஆப்ஜெக்ட்ஸ் ஹேவ் தேர் ஓன் இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ், அது ஒரு இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. அது அடுத்ததுதான் அதுலயே ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ். அது ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ்ங்கிறது அது என் கண்ணை விட்டு போயிட்டா கூட அந்த ஆப்ஜெக்ட் அங்கதான் இருக்கு. அது வந்து நான் கீழே அப்படியே அதை வந்து லைன் பை லைனா சும்மா அதை அப்படியே லைன் பை லைனா போட்டு காமிச்சிட்டேன். அதையே ஜஸ்ட் அதுக்கு ஒரு என்டர் கொடுத்து நடுவில் என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபென்ட்ஸ் வந்து இப்படி ஒரு கான்செப்டே இன்ஃபென்டா இருக்கும்போது அதுக்கு இருக்காது ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ்ல. அந்த அந்த 4th லைன் பாருங்க, அப்படி அடுத்தடுத்து கீழே கொடுத்துருக்கு. எதனால அப்படி கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபென்ட்டுக்கு அந்த அந்த கான்செப்டே இருக்காது. அடுத்தது அந்த 3rd சப்ஸ்டேஜ்ல தான், அதாவது 4 to 8 months இருக்கும்போது தான் கீழே ஒரு ஆப்ஜெக்டை போட்டுட்டா அதுக்கப்புறம் வந்து அதை யாரோ எடுத்துட்டாங்கன்னா அது மறந்துடும், அதோட அவ்வளவுதான். இட் டஸ் நாட் நோ தட் ஆப்ஜெக்ட் எக்ஸிஸ்ட் ஆஃப்டர் தட். அது கீழே விழுந்தோன்னா அது அப்படியே அதோட மெமரியில இருந்து அது காணா போயிருது. ஸோ இட் டஸ் நாட் ரிமெம்பர் தட் த டிராப்ட் ஆப்ஜெக்ட் ஹேஸ் டு பி டேக்கன் அண்ட் கிவன் பேக் டு த சைல்டு. அதுவே தெரியாது அதுக்கு. கீழே விழுந்த உடனே அப்படி லேசா எட்டி பார்த்த உடனே யாரோ கையில எடுத்துட்டாங்கன்னா அதோட அவ்வளவுதான், அது மறந்துடும். டோட்டலி இட் ஃபர்கெட்ஸ். அந்த ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் இன்னும் அதுக்கு வரல. இந்த 4th சப்ஸ்டேஜுக்கு வரும் பொழுது அபவுட் 8 to 12 monthsல தான் தே வில் லுக் அட் த ஆப்ஜெக்ட். அதாவது அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த growthல. வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொருள் காணோம்னா எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துச்சோ அந்த இடத்த அது தேடும். இது நான் நல்லா என்னுடைய கிராண்ட் சைல்டு, நவ் ஷீ இஸ் 3 years of age, அவ 8 to 12 months, அதான் அந்த 1 year கிட்ட இருக்கும் பொழுது ஐ ஹவ் சீன் தட். அதாவது அம்மாவை தேடுவா, அது பீக்கபூ விளையாடுவாங்க 2 பேரும். அப்ப அம்மா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரிட்ஜுக்கு பின்னால ஒளிஞ்சா. ஸோ எவ்ரி டைம் அவ எங்க ஒளிஞ்சாலும், என்னுடைய டாட்டர் எங்க ஒளிஞ்சாலும் இந்த சைல்டு வந்து முதல்ல போய் அந்த ஃப்ரிட்ஜுக்கு பின்னாலதான் தேடும், வேற எங்கேயும் தேடாது. அதே மாதிரி நம்ம 1 2 3 10 வரைக்கும் சொன்னா அது போய் ஃப்ரிட்ஜு பின்னால்தான் ஒளியும். சோ அதுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் எங்க அம்மாவை பார்த்துச்சு அதுதான், எங்க அந்த பொருள் காணோம்னா அங்கதான் தேடும். சோ ஏ நாட் பி எரர் அப்படிங்கிறாரு பியாஜே. இதத்தான் ஏ நாட் பி, ஏன்னா ஏல தான் பார்க்கும் அந்த பொருளை, அங்க ஏல பார்த்துச்சு, அதனால அது ஏல தான் கண்டினியூஸா தேடும். அந்த மாதிரி இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ரிமெம்பரிங் திங்ஸ். அந்த ஆப்ஜெக்டை பெர்மனன்டான ஆப்ஜெக்ட்னு லேர்ன் பண்றதுல இத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்படி ஒரு விஷயமே தெரியாம இருந்த குழந்தை கீழே விழுந்தா மறந்துடுற குழந்தை இப்ப எப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் எங்க பார்த்துச்சோ அந்த இடத்த ரிமெம்பர் பண்ண ஆரம்பிக்குது. இது 4th சப்ஸ்டேஜ்ல. 5th சப்ஸ்டேஜ் when the child is about 1 to 1.5 years என்ன பண்ணுதுன்னாக்கா இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த பீக்கபூ விளையாடு பார்க்கும் பொழுதே தெரியும் கடைசியா எங்க பார்த்துச்சோ. அதாவது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த கேமை விளையாடும் பொழுது கடைசியா அம்மா எங்க ஒளிஞ்சிருந்தாங்க அந்த இடத்துல போய் கரெக்டா தேடும்.
அந்த மாதிரி அடுத்த ஸ்டேஜ் அந்த டெவலப்மெண்ட் வந்து ஹவு இட் ஹஸ் பீன் டிசைன் பை காட், தட் இஸ் வண்டர்ஃபுல் திங். அது இந்த குழந்தை ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வளரும் பொழுதும் அது என்ன அழகா அது வந்து அந்த கோஆர்டினேஷன் அடுத்தடுத்து வருதுங்கிறது. பை த 6th சப் ஸ்டேஜ், அதாவது பை 1.5 years to 2 years, ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் ஃபுல்லி அச்சீவ் ஆயிருது. இப்போ A0B எரர்லாம் இருக்காது. அப்போ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்னா அந்த ஆப்ஜெக்ட் அம்மானா அம்மா வெளியே போயிட்டாலும் அம்மா வருவாங்க, ஷீ இஸ் தேர். அந்த முதல் அந்த இன்ஃபன்சி ஸ்டேஜ்ல வந்து அம்மா போயிட்டா அது ஏன் அப்படி ரொம்ப அழுது அப்படின்னா, அம்மா அதோட அவ்வளவுதான், காணோம், அது இல்ல அப்படிங்கறது நினைக்கிறது. அதுக்கு தெரியல அம்மான்றது வந்து இப்ப விஷன்ல இருந்து இல்லைன்னா அம்மா இங்க இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி கன்க்ளூஷனுக்கு வருது. ஸ்லோலி இந்த ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் ஃபுல்லி அச்சீவ் ஆகுது 2 yearsல. டவுட் இல்லைல்ல, ஷால் ஐ ப்ரொசீட்? அப்படியே போலாம்ல. இது அடுத்தது வந்து ஈகோசென்ட்ரிக். இதுல வந்து ஈகோசென்ட்ரிக்னு இன்னொரு விஷயம். இந்த ஈகோசென்ட்ரிக் என்னன்னாக்க, குழந்தை வந்து சின்னதா இருக்கும் பொழுது தன்னை மட்டும் பற்றித்தான் அதுக்கு தெரியும். அது வந்து இட் இஸ் டிசைன்ட் லைக் தட். அதாவது செல்ஃப் சென்டர்டா இருக்கும். அதுக்கு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ, அடுத்தவங்க அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குதுங்கிறது அதுக்கு அந்த மெச்சூரிட்டி அதுக்கு இல்லை. ஸோ த சைல்ட் டஸ் நாட் நோ தட் தேர் இஸ் another வியூ அதர் than the child's own வியூ. இதுதான் வந்து இந்த ஈகோ சென்ட்ரிக்ங்கிறது. செல்ஃப் சென்டர்ட். செல்ஃப் சென்டர்னா இட் இஸ் நாட் செல்ஃபிஷ், பட் இட் இஸ் அப்போ டிசைன்ட், அது அதோடைய பிரெயினுடைய வளர்ச்சியில தட் மச் ஒன்லி இட் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனுடைய பெர்ஸ்பெக்டிவ் மட்டும்தான் அதுக்கு தெரியும். அடுத்தது ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஸ்பேஸ். இந்த ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஸ்பேஸ் வந்து இதுவும் வந்து இந்த இது வந்து இந்த ஈகோ சென்ட்ரிசிசம்ல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைய ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது as the child grows only இந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் தேர் இன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா தன்னை பத்தி தன்னை அதுக்கு ரிலேட்டடான திங்ஸ் மட்டும்தான், அந்த அது நகர்ற திங்ஸ், இடத்துக்கிட்ட இருக்கிற திங்ஸை மட்டும் பார்த்து அது வளர்ற குழந்தை ஸ்லோலி அது அந்த இடத்த விட்டுட்டு வந்தாலும் அந்த இடத்துல அந்த அந்த ஆப்ஜெக்ட் இருக்கும் அப்படிங்கறத புரிய ஆரம்பிக்கும் போதுதான் இன்னொரு வியூ இருக்குங்கிறதும் கிராஜுவலா வளர ஆரம்பிக்குது அதுக்குள்ளார. அதனால இது ரெண்டும் இன்டர் கனெக்டட். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஸ்பேஸ் அடுத்து இது இட் இஸ் அ பிகினிங் ஆஃப் கிராஜுவல் டிக்ளைன் ஆஃப் ஈகோசென்ட்ரிசிசம்னு பியாஜே சொல்றாரு. இது ஓகே தானே? அடுத்தது வி ஆர் கோயிங் டு மூவ் ஆன் டு லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்னாக்க, லாங்குவேஜ்னா ஆஸ் வி ஆல் நோ இட் இஸ் அ கம்யூனிகேஷன் சிஸ்டம் டு கம்யூனிகேட் அவர் நீட்ஸ் ஆர் ஃபீலிங்ஸ் ஆர் ஐடியாஸ் டு அதர்ஸ். இப்போ வந்து இதுக்கு வந்து குழந்தை எப்படி கத்துக்க ஆரம்பிக்குது அப்படின்னாக்க, வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரையிங் இஸ் த லாங்குவேஜ் ஃபார் த பேபி. முதல்ல இட் ஸ்டார்ட்ஸ் கிரையிங். அதுதான் அதனுடைய ஒன்லி மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். அப்போ அது வந்து அந்த அது அப்போ கிரையிங்ல இருந்து ஆரம்பிச்சு கிராஜுவலா அது வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. ஃபர்ஸ்ட் கிரையிங், தென் கூயிங். கூயிங்கிறது அடுத்து அது சின்ன சின்ன நாய்ஸஸ் மேக் பண்றது, பேப்லிங் சின்ன சின்ன உளறல் பண்றது, தென் ஆக்சிடென்டலா ஒரு இமிட்டேஷன், யாரோ பேசினதை இமிட்டேட் பண்ணது, அதுக்கப்புறம் அது டெலிபரேட்டா இமிட்டேட் பண்றது, அப்புறம் ஸ்லோலி அந்த சவுண்ட்ஸை லேர்ன் பண்றது. திஸ் இஸ் ஹவு த லாங்குவேஜ் கெட்ஸ் டெவலப்டு. நான் வந்து இங்க உங்களுக்கு டென்த் ரெஸ்பான்ஸ் வராததுனால ஐ ஜஸ்ட் அஸ்யூம் தட் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் வாட் வி ஆர் கோயிங் அப். இந்த ஸ்பீடும் அந்த இதுவும் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏர்லி வோக்கலைசேஷன் வந்து எந்தெந்த ஸ்டேஜ்ல இருந்து குழந்தை என்னென்ன கத்துக்க ஆரம்பிக்குதுன்னு அடுத்த சப்ஹெட்டிங். இது வந்து கிரையிங் தான் முதல்ல பேபியோடைய ஒன்லி மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் முதல்ல சொன்னேன். அதனால அந்த குழந்தை என்ன செய்யுதுன்னா, தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் பிச், டிஃப்ரெண்ட் பேட்டர்ன், டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டியில தன்னுடைய ஹங்கரையோ, ஸ்லீப்பினஸையோ, ஆங்கரையோ, அல்லது அதனுடைய இமோஷன்ஸையோ, டிஸ்கம்ஃபர்ட்டையோ, அல்லது இன்னும் என்னெல்லாம் அதுக்கு சொல்லணுமோ, தன்னுடைய பெயினை சொல்லணுமோ, அல்லது வந்து வயிறு வலியோ, அல்லது வேற ஏதாவது பெயினோ, அல்லது வேற என்னவா இருந்தாலும் அதை எப்படி கன்வே பண்ணுதுன்னாக்க குழந்தை விதவிதமான கிரையிங்ல, விதவிதமான பிக்சர்ஸ்ல. அது நெக்ஸ்ட் நம்ம அதை பத்தி எப்படி என்னென்ன கிரைன்றத பார்ப்போம். இப்போ வந்து அது என்னன்னா, அது டிஃப்ரெண்ட் பிச், டிஃப்ரெண்ட் பேட்டர்ன், டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டி, அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிட்வீன் 6 weeks and 3 months குழந்தை மெதுவா ஃபர்ஸ்ட் வெவல்ல அந்த ஒரு சவுண்ட் கொடுக்குது, ஒரு அந்த கூயிங் சவுண்ட் ஆரம்பிச்சிருச்சுன்னா இட் இஸ் வெரி வெரி ஹாப்பி. ஸ்கூயிங், கர்க்லிங் அண்ட் மேக்கிங் வவல் சவுண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அது பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே அதை பார்த்து அப்ரிஷியேட் பண்றவங்க பக்கத்துல இருந்தால் இட் டெவலப்ஸ். அது அதர்வைஸ் அது வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும்.
அப்போ அதுக்கப்புறம் 3 to 6 monthsல பேபிஸ் வந்து ஸ்லோவா ஸ்பீச் சவுண்ட்ஸ்ல அதுவே விளையாட ஆரம்பிக்குது. அதாவது அதுவே பக்கத்துல இருக்கிற பீப்புள் மேக் பண்ற சின்ன சின்ன அதால புரிஞ்சுக்க கூடிய வாய்ஸஸ் அந்த சிலபிள்ஸ இதுவும் ட்ரை பண்ணி மேட்ச் பண்ணி அது என்ன காதுல கேக்குதோ அதை மெதுவா அது ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிக்குது. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா அது பேப்லிங்கா மாறுது. அது அப்போ வந்து ஃபர்ஸ்ட் அது மாமா, சாச்சா அல்லது தாத்தா அல்லது பாப்பா ஏதாவது சொல்லுதுன்னா அது 6 to the 10 months of ageல. ஆனா அந்த பேபிஸ் ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் ஜஸ்ட் ஆக்சிடென்டலி இட் பிகம்ஸ் அ ஃபர்ஸ்ட் வேர்ட். நம்ம சிலர் நினைப்பாங்க இல்ல அம்மாவை பிடிச்சதுனாலதான் அம்மா மாமான்னு மம்மான்னு முதல்ல சொல்லுது, டாடா பிடிச்சதுனால தான் டாடான்னு ஃபர்ஸ்ட் சொல்லுது, பாப்பான்னு சொல்லுது அப்படிலாம் சொல்லுவாங்க. நோ, இட் இஸ் ஜஸ்ட் ஆக்சிடென்டல் imitation of language. It is just accidental. What it has heard and what it can do with its mouth. அது ரெண்டும் இருக்கு. அந்த ரெண்டையும் வச்சு அது பண்ண ஆரம்பிக்குது. ஆனா 9 to 10 monthsல டெலிபரேட் இமிட்டேஷன்ஸ் ஆரம்பிக்குது. சவுண்ட் யாரோ ஒருத்தர் மேக் பண்ற சவுண்ட டெலிபரேட்டா அதுவும் ட்ரை பண்ணி வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் த மீனிங் ஆஃப் இட் இட் ட்ரைஸ் டு ரெப்ளிகேட் இட். அப்போ அதுக்கப்புறம் வந்து அது பர்டிகுலரா அந்த நேட்டிவ் லாங்குவேஜ்ல அது கொஞ்சம் ஸ்கில்டா ஆகுது அந்த 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 மாதிரி ரிப்பீட் பண்றது. பிகாஸ் அதுதான் அது அடிக்கடி கேட்கிற விஷயம். அதனால அதுல இருந்து சிம்பிளரா இருக்கிற வார்த்தைகளை மோனோ சிலபிள்ஸா அது கொஞ்சம் கொஞ்சமா அதை ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிக்குது. அபவுட் 9 to 10 months வந்து அது வந்து நல்லாவே சவுண்டை ரெப்ளிகேட் பண்றது ஆரம்பிக்குது. இதே சமயத்துல நம்ம ரெக்கக்னைசிங் த லாங்குவேஜ் சவுண்ட்ஸ் அதுவும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஹவு இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த சவுண்ட்ஸ் அது வந்து 6 months of ஏஜ்ல அடுத்த சைட் ஹெட்டிங் அது வந்து பேபிஸ் வந்து தே ரெக்கக்னைஸ் த பேசிக் சவுண்ட்ஸ். அதாவது நீங்க வந்து ஒரு அந்த நேட்டிவ் லாங்குவேஜ்ல பேசிக் சவுண்ட்ஸா நீங்க என்னென்ன மேக் பண்றீங்களோ அதை வந்து மெதுவா புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, இட் ஆல்சோ அட்ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் the slight differences in each way a different person speaks. அதாவது இப்ப ஒரே வார்த்தைய நான் ஒரு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவேன், இன்னொருத்தர் அந்த குழந்தைகிட்ட வந்து பேசுற அங்கிளோ அப்பாவோ மம்மாவோ வேற ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலும் ஸ்லைட்டா அந்த டிஃபரன்சஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை அவங்க என்ன சொல்றாங்கன்றத புரியுற ஸ்டேஜ் அந்த 6th monthல. அது மம்மான்னு அம்மா சொல்லி மம்மா சொல்லு மம்மா சொல்லுன்றது அம்மா மம்மான்னு சொல்லுவாங்க, அப்பா அம்மா அம்மா அப்படின்வாங்க. அதை புரிஞ்சது வந்து அது என்ன சொல்ல வர்றாங்கிறத புரிஞ்சுக்கிறது. தட் இஸ் ரெக்கக்னைசிங் ஆஃப் லாங்குவேஜ் சவுண்ட்ஸ். அப்புறம் ஜெஸ்டர்ஸ் அது வந்து 9 month பேபியா இருக்கும் பொழுது ஒரு ஆப்ஜெக்ட காமிச்சு பின் பாயிண்ட் பண்ணி அது வேணும்ன்றதோ அல்லது அது வந்து அது ஒரு கப் எம்டி கப்பை தட்டி தட்டி எனக்கு வேணுங்கிறதோ அந்த மாதிரி எல்லாம் ஜெஸ்டர்ஸ் வழியா நமக்கு புரிய வைக்கிறதும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதும் ஆரம்பிக்குது. அடுத்து 9 to 12 monthsல இந்த பை பை கையில ஆக்ஷன் காட்டுறது, நாடிங் த ஹெட்ஸ் எஸ்ன்றதுக்கு இல்ல ஷேக்கிங் த ஹெட்ஸ் டு சே நோ அதெல்லாம் கொஞ்சம் ஆரம்பிக்குது. தென் பை அபவுட் 13 monthsல இன்ஃபன்ஸ் மெதுவா அவங்களுடைய ரெப்ரசன்டேஷனல் ஜெஸ்டர்ல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா, அதாவது தண்ணி வேணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு, அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அம்மா தூக்கணுங்கிறத காட்டுறது, இப்படி சின்ன சின்ன சிம்பாலிக் ஜெஸ்டர்ஸ்ல முதல்ல அது க்ரோ ஆறாங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ், முதல் வேர்டு லிங்குவிஸ்டிக் ஸ்பீச்சஸ்ல முதல்ல வந்து பாய் வந்து ஃபர்ஸ்ட் வேர்டை வந்து சம்வேர் அரௌண்ட் 10 to 14 monthsங்கிறாங்க. கேர்ள்ஸ் ஆர் ஃபாஸ்டர், அதனாலதான் நான் பிராக்கெட்ல போட்டேன், அவங்க போடவே இல்லை. அதனால கேர்ள்ஸ் ஆர் ஃபாஸ்டர் இன் லேர்னிங் த ஃபர்ஸ்ட் வேர்ட் அண்ட் ஆல்சோ அட்டரிங் சர்டன் வேர்ட்ஸ். அப்புறம் பிஃபோர் லாங் பேபிஸ் வந்து நிறைய வேர்ட்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. தே ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் அ லிட்டில் பிட் ஆஃப் கிராமர், சின்ன சின்ன நம்ம நம்ம ப்ரொனன்சியேஷனை புரிஞ்சுக்கிறாங்க, அப்புறம் நம்ம டோன்ஸ்ல மாத்திர விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க, ரிதம்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப வந்து அவங்க பேசுற ஒரே வார்த்தையில பல விஷயங்களை புரிய வைப்பாங்க. இப்ப டா இதுல எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கிறது டா அப்படின்னாக்க எனக்கு அது வேணும்ன்றதையும் அப்படித்தான் தான் தான் கேட்கும். இல்ல நான் வெளியே போகணும் டாட்டான்றதுக்காகவும் தானும், அப்பா எங்க டாடாங்கிறதுக்கு அதே வார்த்தையே சொல்லும், அப்பா எங்க அப்படின்னு கேட்கறதுக்கு. அது மாதிரி ஹோலோ ஃப்ரேஸ், அது பேர் தான் ஒன் சிங்கிள் ஒரு கான்சனன்ட் ஒரு வவல், அதாவது ஒரு சின்ன ஒரு சிலபல்ல ஒரு சவுண்டுல வர்றது ஹோலோ ஃப்ரேஸ். அது வந்து அவங்களுக்கு அவங்களுடைய மொத்த தாட்டையும் அந்த ஒரு வார்த்தைக்குள்ளார கொண்டு வரதுக்கு குழந்தைங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் 18 months ஆஃப் ஏஜ்ல வந்து ஸ்லோலி வந்து அந்த டாகுக்கு ஒரு மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டா அப்படின்றாங்க, ஒரு வேற ஏதாவது பேர்டுக்கு வந்து காக்கா சொல்றதுக்கு சொல்ல ட்ரை பண்றது, சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் தே ஸ்டார்ட் லேர்னிங். அப்புறம் மெதுவா வந்து ஹாஃப் 1.5 வயசுல இருந்து 2 வயசு வரைக்கும் குழந்தைங்க நேமிங் எக்ஸ்ப்ளோஷன் மெதுவா ஆரம்பிக்குது. இந்த 2 வயசுக்குள்ளார சில்ட்ரன் வந்து 50 words
to 400 வேர்ட்ஸ் வரைக்கும் அவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. சடன் அந்த ஸ்பீட், அந்த அக்யூரசி ஆஃப் வேர்ட் ரெகக்னிஷன், இதெல்லாம் அந்த செகண்ட் இயர் ஆஃப் லைஃப்ல ஹேப்பன் ஆகுது. அடுத்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எப்படின்னாக்க எல்லாம் புரோக்கனா தான் அது பேசும் குழந்தை, லிங்குவிஸ்டிக் வேர்ட்ஸ்ல. எப்படின்னாக்க எக்ஸாம்பிளா பொம்மை தொம் அப்படின்னும், டாலி ஃபால் அப்படின்னும் இங்கிலீஷ்ல சொல்லணும்னாக்க, டாலி ஃபால்னாக்க நம்ம புரிஞ்சுக்கணும் பொம்மை கீழே விழுந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு. அப்படி சின்ன சின்ன வேர்ட்ஸ் வித்தவுட் எனி கிராமட்டிக்கல் இது. அந்த அது கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, தாமா த்வீப் அப்படின்னாக்கா கிராண்ட்மா இஸ் ஸ்வீப்பிங் த ஃப்ளோர். அது சின்னதா தன்னுடைய சின்ன ப்ரீலிங்குவிஸ்டிக் ஸ்பீச்ல எப்படியோ கன்வே பண்றதுக்கு அது ட்ரை பண்ணுது அப்படிங்கிறது. சம்வேர் அரௌண்ட் 20 to 30 monthsல நல்ல இன்க்ரீசிங் காம்பிடன்ஸ் காட்டுது. சின்ன சின்ன வார்த்தைகள் எல்லாம் பேச ஆரம்பிக்குது, சென்டென்சஸ்லாம் அது பேச ஆரம்பிச்சிருது. குட்டி குட்டி சென்டென்சஸ், பட் அதுல கிராமட்டிக்கல் எரர் அது ஆஸ் யூஷுவல் அதுல வந்து. ஆனா பெரிய ஆச்சரியம், அதுல சின்ன இதுல மேல போட்டேன், கீழே வச்சேன், அப்புறம் அண்ட் தென் அல்லது பட், அதெல்லாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிராஜுவலா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இமோஷன்ஸ் வந்து பேசிக் இமோஷன்ஸ் வந்து அவங்க முதல்ல பேபியா இருக்கும் பொழுது சேட்னஸ், ஜாய், ஃபியர், இது 3 தான் முதல்ல காமிச்சிருப்பாங்க. ஃபியரை எப்படி காமிக்கிறாங்க கிராஜுவலி as a child grows-னாக்க ஒரு ஃபாஸ்டர் ஹார்ட் பீட் அவங்களுக்குள்ளார படன்னு அந்த யூ கேன் ஃபீல் இட். அது வந்து அவங்களுடைய ஃபியரை காட்டுற, அது ஆஸ் a child grows கொஞ்சம் ஒரு 3 to 4 months ஆகும்போது அந்த ஃபியர் வந்து ஃபாஸ்டர் ஹார்ட் பீட்ல பார்க்க முடியும். அப்புறம் வந்து ஒரு அவங்களுடைய இன்னொன்னு அவங்களுடைய சர்ப்ரைஸை காட்டுறதுக்கு, ஒரு இன்ட்ரெஸ்டை காட்டுறதுக்கு, எக்ஸைட்மெண்ட்டை காட்டுறதுக்கு, அதுக்கெல்லாம் அவங்க ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து ஆஸ் எ சைல்ட் க்ரோஸ் அது ஒன்னொன்னா காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இமோஷன்ஸை எப்படி வெளிப்படுத்துறாங்க, ஃபர்ஸ்ட் சைன்ஸ் ஆஃப் இமோஷன்ஸ் அது என்னன்னா, நியூ பார்ன்ஸ் பொதுவா வந்து when they are unhappy they make piercing cries, சத்தமா கூப்பிட கத்த ஆரம்பிக்கும். அப்படி கத்தும் பொழுது ஆர்ம்ஸ் லெக்ஸ் எல்லாம் அசைச்சு கத்த ஆரம்பிக்குது, they stiffen their body அப்படிலாம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அதுகிட்ட போய் தான் சொல்லுவாங்களே பேட்ட கேக் பேக்கர்ஸ் மேன், நம்ம ஊர்ல கைவீசம்மா கைவீசுன்னு நம்ம பாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஆக்ஷன் பண்ணி பாட்டு பாடிட்டாங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமா, அது ஹியூமன் வாய்ஸ்ல அந்த சவுண்ட் வந்துச்சுன்னாக்க அதுக்கு ரொம்ப சந்தோஷமா அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் யாரோ பிக்கப் பண்ணாங்கனாலும், அந்த குழந்தைய யாரோ தூக்குறாங்க அப்படின்றதுக்கும் அது நல்ல ஒரு சந்தோஷத்தை காட்ட ஆரம்பிக்குது. அப்புறம் வந்து ஏதாவது அவங்களுடைய சின்ன சின்ன ரெஸ்பான்சஸ் எல்லாம் அவங்க வந்து ஆஸ் அண்ட் வென் த grown ups ஷோ அதை பார்த்து அது லேர்ன் பண்ணி அது எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிக்குது. கிரையிங் பொறுத்த வரைக்கும், கிரையிங்ல வந்து நான் சொன்னேன் முதல்ல, we will see it at a later இதுன்னு சொன்னேன். அது என்னன்னா, நியூ பார்ன் பேபி அதனுடைய ஹங்கர் கிரை எப்படி இருக்கும்னாக்க ரிதமிக்கா இருக்கும். அந்த உதடு துடிக்கும்னு வாங்கல்ல, அந்த உதடு சின்னதா ஷேக் ஆகும், அப்ப அது பசியா இருக்குன்னு அர்த்தம். ஆங்கர் கிரைனாக்க அது வந்து ஒரு அவங்களுடைய கிரையிலே வந்து ஒரு வித்தியாசம் இருக்கும். என்னன்னாக்க ரொம்ப கத்தி அலறி அந்த மாதிரி கத்தும். பெயின் கிரையிலனாக்க என்னன்னாக்க மூச்சை அடக்கிட்டு கத்தும். அது வந்து இந்த ஹோல்டிங் இட்ஸ் பிரெத் அது கத்துறத பார்க்கலாம். இது வந்து இதுவே வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அழுதுச்சுன்னு சொன்னாக்க அது வந்து என்ன பண்ணுனாக்க அதுல பிரெத் ஹோல்டிங் இருக்காது, ஆனா ப்ரொலாங்டா இருக்கும். எரிச்சல்ல கத்துச்சுன்னு சொன்னாக்க வித் நோ ப்ரொலாங்ட் பிரெத் ஹோல்டிங், அதாவது மூச்சு பிடிச்சிட்டு இருக்காது, ஆனா 2 or 3 drawn out cries, பெருசா கத்தும், ஆனா அதுல ஹோல்டிங் அந்த பிரெத் இருக்காது. இதெல்லாம் தான் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் ஆஃப் த நியூபார்ன் பேபிஸ் கிரைஸ். அதை வச்சு அதனுடைய இது இல்லாம அந்த ஸ்லீப் கிரைன்னு வாங்க, டர்ட்டி டயப்பர் கிரைன்னு வாங்க. அந்த ஸ்லீப் கிரை வந்து கொஞ்சம் யார்னிங்கோட சேர்த்து அழும். அப்புறம் டர்ட்டி டயப்பர் கிரை வந்து கொஞ்சம் இரிட்டேஷனை காமிச்சிட்டு அழும். அப்புறம் அது போல நான் இந்த இடத்துல இந்த இமோஷன்ஸை பத்தி சொல்லும் பொழுது ஐ ஃபர்காட் ஒன் திங். சின்ன சின்ன இமோஷன்ஸ் அந்த நியூபார்ன் பேபி வந்து காட்டும். எப்படின்னாக்க when it wants to pass out, அதாவது எக்ஸ்கிரீஷன்னாக்கா அதுக்கு ஒரு விதமான ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை காட்டும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பசிக்கு அப்புறம் அதுக்கு தனக்கு பசி வந்து தீரப்போகுது, அதாவது somebody is going to attend to it அப்படின்னா அதுக்கு ஒரு urge of cry கொடுக்கும். அம்மா பக்கத்துல வந்துட்டாங்கன்னா அதுக்கு வேற மாதிரி ஒரு விதமான எக்ஸ்பிரஷனும் ஒரு அவசரமும் காட்டும். இதெல்லாம் வந்து how the child shows its emotion that it is growing அப்படிங்கிறது. அடுத்து ஸ்மைலிங் அண்ட் லாஃபிங்ல தூங்கும் பொழுது குழந்தை சப்கார்டிக்கல் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவிட்டினால தான் குழந்தை தூக்கத்துல சிரிக்குது. இது வந்து இன்வாலண்டரி ஸ்மைல்.
நம்ம அந்த ரெம் ஸ்லீப்ல நடக்கிற ஸ்மைல். அது வந்து ஆஸ் த சைல்டு க்ரோஸ் ஒரு 3 months ஆகும் பொழுது அந்த கார்டெக்ஸ் மெச்சூர் ஆகும் பொழுது அந்த மாதிரி சிரிக்கிறது ஸ்டாப் ஆயிரும். நம்ம குழந்தை பிறந்த உடனே அது சிரிக்கும் போது உடனே ஏஞ்சல்ஸ் விளையாடுறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க தூங்கும் போது. பட் ஆக்சுவலி அதோடைய இந்த நர்வஸ் ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து மெச்சோர் ஆயிட்டு இருக்கிறதுனால தான் அந்த குழந்தை அந்த மாதிரி பண்ணுது. ஃபர்ஸ்ட் எடுத்த போது அது பிறந்த பொழுது அது இட் இஸ் ஸ்டில் நாட் மெச்சோர்ட். ஸோ இட் அந்த ஸ்மைல் மாதிரி ஒரு ஃபேஸ ஜெஸ்டர் காட்டுறது. பட் ஸ்லோலி இட் ஃபேட்ஸ் அவே ஆஸ் த கார்டெக்ஸ் மெச்சோர்ஸ். அடுத்து வந்து அவங்க இன்னொன்னு வந்து சின்ன சின்ன சென்சேஷன்ல தானாவே சிரிக்க ஆரம்பிக்கிறதுன்றது வந்து லேசா வந்து குழந்தை எப்படி ஷேக் பண்ணுவாங்க, சிலர்லாம் ஜிகிள் பண்ணுவாங்க, அதுகிட்ட போய் அந்த ஸ்கின்னை போய் லேசா ஊதி காட்டுவாங்க, அப்போ உடனே குழந்தை ஒரு லைட்டா ஸ்மைல் பண்ணும். அதுதான் அது அது வந்து ஃபர்ஸ்ட் ஏர்லியஸ்ட் ஸ்மைலிங் குழந்தையோட அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஸ்மைல் பிரேக் அவுட் ஆகுறது இப்படித்தான் அப்படிங்கிறது. முகத்தை பார்த்த உடனே தலையை ஆட்டி அதுகிட்ட பேச ஆரம்பிச்சாக்க அதை பார்த்து சிரிக்கிறது, அதெல்லாம் தான் முதல்ல பண்ணுது. அடுத்தது வந்து கொஞ்சம் பெருசாகும் பொழுது அது வந்து ஆஃப்டர் அ ஃபீட் நல்ல கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஸ்மைல் காட்டும். இதெல்லாம் வந்து கிராஜுவலா ஆஸ் த சைல்டு க்ரோஸ். அதுக்கப்புறம் 4th monthல அதனுடைய வயிற்றுல யாராவது கிஸ் பண்ணாங்க, டிக்கிள் பண்ணாங்க அப்படின்னாக்கா அதுக்கு உடனே வந்து ஒரு விதமா சிரிக்கும். அது இன்னும் கொஞ்சம் ஆஸ் த சைல்ட் க்ரோஸ் நல்ல சத்தமா சிரிச்சு அதனுடைய என்ஜாய்மெண்ட்டை காட்டும். அதுக்கப்புறம் வந்து அதனுடைய டென்ஷனை காட்டுறதுக்கு வந்து அது அந்த ஃபியர்ல அலறி கத்துறது அதெல்லாம் இருக்கு. அடுத்தது அப்பியரன்ஸ் ஆஃப் இமோஷன்ஸ், பேசிக் இமோஷன்ஸ் நான் சொன்னேன். சூன் ஆஃப்டர் த பேபிஸ் பர்த் இது வந்து தன்னுடைய கண்டென்ட்மெண்ட்டை காட்ட, இன்ட்ரெஸ்ட்டை காட்ட, அதனுடைய டிஸ்ட்ரெஸ்ஸை காட்ட விதவிதமா சவுண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே இமோஷன்ஸை காட்டும் பொழுது ஃபர்ஸ்ட் பேபி பிறந்த பேபி வந்து பெரும்பாலான இமோஷன்ஸை அதனுடைய சென்சரி ஸ்டிமுலேஷன்ல இருக்கிற ரெஸ்பான்சஸ், அதாவது அவங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அதை காட்டுறது, பசி அதை காட்டுறது, அல்லது ஏதோ அவங்களுடைய ஃபீலிங், அதை இன்டர்னல் ப்ராசஸஸ், அல்ல அதை வயிறு வலி அப்படின்னாக்கா அதை காலை மடக்கி அழறது, இந்த மாதிரி அது அதனுடைய ஃபீலிங்க்கு ரிஃப்ளெக்சிவா தான் அவங்களுடைய இமோஷன்ஸை காட்டுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஸ் அ சைல்ட் இஸ் பார்ன், ஒரு நியூ பார்ன் பேபி. ஆனா அடுத்த 6 மாசத்துல அந்த இமோஷன்ஸ் எல்லாம் நிறைய டிஃபரன்சஸ் வர ஆரம்பிக்குது. ஜாய், சர்ப்ரைஸ், சேட்னஸ், டிஸ்கஸ்ட், ஆங்கர், ஃபியர், இதெல்லாம் ஸ்லோலி இட் ஸ்டார்ட்ஸ் அதனுடைய வேரியேஷன்ஸ் அது காட்ட ஆரம்பிக்குது. அதுக்கு தான் கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க அந்த புக்ல. அந்த டயக்ராம் முதல் 6 monthsல அதனுடைய கண்டென்ட்மெண்ட்டை, சந்தோஷத்தை காட்டுறதுக்கு அது கண்டென்ட்மெண்ட், அடுத்து இன்ட்ரெஸ்ட்டை காட்டும் போது ஒரு சர்ப்ரைஸ் ஃபேஸ்ல காட்டுறது, அப்புறம் டிஸ்ட்ரெஸ்ஸை காட்டுறதுக்கு ஒரு சேட்னஸ், அதுக்கு கீழே ஆங்கரோ அல்லது ஃபியரோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரிஃப்ளெக்ஷன் காட்டுறது. அதான் அந்த ஃபர்ஸ்ட் 6 monthsக்கு நேரா இருக்கிற பாக்ஸ். அடுத்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த செகண்ட் இயர்ல வந்து அது வந்து நீங்க அதைத்தான் கூப்பிடுறீங்க அப்படின்னாக்க அதுக்கு ஒரு பிஹேவியர் காட்டுறது, அதனுடைய எம்பாரஸ்மெண்ட் காட்டுறது, என்வி, எம்பத்தி, அந்த குட்டி குழந்தை இன்னொரு குழந்தை பக்கத்துல வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு என்பியை காட்டுறது, அதெல்லாம் வந்து அதனுடைய செகண்ட் ஹாஃப் ஆஃப் செகண்ட் இயர்ல வருது. 2.5 years to 3 yearsல கொஞ்சம் கொஞ்சமா அது ப்ரைடு, ஷேம், கில்ட் அதெல்லாம் கூட வெளியே காட்ட ஆரம்பிக்குது. அப்புறம் சில ரூல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸை புரிஞ்சுக்குது. அம்மா இந்த காரியத்தை செஞ்சா பனிஷ் பண்ணுவாங்க, இது அம்மாவுக்கு பிடிக்கல அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. அடுத்து டிஃபரன்சியேஷன் ஆஃப் இமோஷன்ஸ் டியூரிங் த ஃபர்ஸ்ட் 3 years. அதுதான் இதேதான் இப்ப நம்ம மேல பார்த்ததுதான். ஹவு இட் டிஃபரன்ஷியேட்ஸ் ஆல் த ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ், அதுதான். அடுத்தது இமோஷன்ஸ் இன்வால்விங் செல்ஃப். இது வந்து செல்ஃப் அவேர்னஸ், தன்னை பத்தி அது தெரிஞ்சுக்கிறது. அதாவது என்னன்னா அந்த அடுத்தது நம்ம கொண்டு வர அவரே ஸ்டேஜ் கொண்டு வரும் பொழுதே அந்த பேபி வந்து இனிஷியேட்டிவ் அண்ட் கில்ட் கொண்டு அந்த ஸ்டேஜுக்கு வருது இல்லையா, அது அது அந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு வரும் பொழுது எரிக்சன்ஸோடைய செகண்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது அப்போ அது என்னன்னாக்க அதனுடைய செல்ஃப் கான்சியஸ் இமோஷன்ஸ், அதாவது அதுக்கு வந்து ஒரு எம்பாரஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்குது, பொறாமைன்னா என்னன்னு புரிஞ்சுக்குது, அப்புறம் வந்து மற்ற பேபி அழுதுச்சுன்னா இது முகமும் கோணும் பாருங்க, அதனால அந்த எம்பத்தினா என்னன்னு தெரிஞ்சுக்குது. இதெல்லாம் மெதுவா தெரிய ஆரம்பிக்கும் பொழுதுதான் the child also slowly starts developing self awareness, தன்னை பத்தியும் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த இதெல்லாம் வந்து 1.5 வயசுல இருந்து 2 வயசுல நடக்கிறது. அக்கார்டிங் டு பியாஜே, infants become able to make mental representation of themselves. இன்னொரு குழந்தை அழும்போது இதுவும் முகத்துல சுளிக்கும், அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ரெப்ரசன்டேஷன் ஜெஸ்டர்ஸ் காட்ட ஆரம்பிக்குது. about age of
ஸ்டாண்டர்ட்ஸ், ரூல்ஸ், கோல்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிக்குது. இதுதான் அந்த மேல பிக்சர்ல பார்த்தோம். அது வந்து அதனுடைய செல்ஃப் இவாலுவேட்டிவ் எமோஷன்ஸ் வெளிவர ஆரம்பிக்குது. அதனுடைய அதாவது பெருமை அல்லது ஷேம் அல்லது கில்ட் அதெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. இப்போ இதுல என்னன்னாக்க ஒரே ஒரு என்னன்னா சில்ட்ரன் ஹூ ஃபெயில் டு லிவ் அப் டு பிஹேவியரல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கில்ட்டியா இருக்கும். சில குழந்தைக்கு இந்த ஷேம் அண்ட் கில்ட்டுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த கில்ட்டுங்கிறது வந்து அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீமை குறைக்குது. ஆனா அஷேம்டா இருக்கிறதுங்கிறது வந்து செல்ஃப் எஸ்டீம்லாம் குறையாது. நான் அந்த டிஃபரன்ஸை கீழே அந்த ஹைலைட் பண்ணிருக்கேன். என்னன்னா யாரோ ஒருத்தர் எதிர்பார்த்ததுக்கு என்னால வர முடியலங்கிறதுக்கு ஃபீல் பண்றது பேரு கில்ட். அந்த கில்ட் இருந்துச்சுன்னா தன்னை பற்றிய சுய மதிப்பீடு, செல்ஃப் எஸ்டீம் காணாம போயிருது, குறைஞ்சு போயிருது. ஏன்னா தே ரிக்ரெட் ஃபார் வாட் தே ஹவ் டன், தே ரிக்ரெட் ஃபார் வாட் தே ஹவ், ஹவு தே ஹவ் பிஹேவ்ட். இது வந்து சில்ட்ரனுக்கு எப்பயுமே கில்ட் வரக்கூடாது. ஷேம் வரலாம், ஐயா சிங்கம் அப்படின்லாம் சொல்லி அதுகிட்ட ஷேம் வரலாம். அதுல வந்து செல்ஃப் வர்த் குறையாது. அதை குற்றப்படுத்தி நிக்க வைக்க கூடாது. ஏன்னா கில்ட் அண்ட் ஷேம் ஆர் டூ டிஸ்டிங்க்ட் இமோஷன்ஸ். பட் கில்ட் இருக்க குழந்தையோடைய செல்ஃப் வர்த் அது குறைஞ்சு போயிடும். அது பின்னால வளரும் பொழுது அது ஒரு கான்பிடன்ட் சைல்டா வளராம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ சின்ன குழந்தைய குற்றப்படுத்தி தனியா நிறுத்தாம அதை ஷேமோட ரிலேட் பண்ணி ஐயா இது பண்ணாக்க ஷேம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொண்டு போய் வளர்க்கறது பெட்டர். அப்புறம் எம்பத்தி, ஃபீலிங் வாட் அதர்ஸ் ஃபீல். இந்த எம்பத்திங்கிறது வந்து சைல்டுக்கு முதல்ல அது செல்ஃப் சென்டர்டா இருக்கிற வரைக்கும், அதனுடைய அது ஈகோ சென்ட்ரிசிசம் இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு அது தெரியாது. ஸ்லோலி கிராஜுவலி இட் ஸ்டார்ட்ஸ் புட்டிங் இட்ஸ் செல்ஃப் இன்டு another one's place. அண்ட் அப்போ வந்து அந்த இமோஷன்ஸை புரிஞ்சுக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ் தான் அது ஸ்கூலுக்கு போற ஸ்டேஜ்ல அடுத்த சைல்டுடைய அந்த வேல்யூஸை புரியுற டைம். பியாஜே என்ன சொல்றாருனாக்க ஈகோ சென்ட்ரிசிசம், அதாவது ஃபோக்கஸ் ஆன் சைல்ட்ஸ் ஓன் வியூ பாயிண்ட் டிலேஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் இட்ஸ் எபிலிட்டி அன்டில் கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இந்த கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜுங்கிறதே ஈகோ சென்ட்ரிசம் காணா போகும் பொழுதுதான் வரும். அதனாலதான் அந்த கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்னே அவர் பேர் வைக்கிறாரு. ஏன்னா அதுக்கு பிறகுதான் எக்ஸாக்ட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் ஆஃப் த மென்டல் growth உண்டாகுது. ஸோ இந்த ஈகோ சென்ட்ரிசிசம்ல இருந்து ஒரு சைல்டு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி அதர்ஸ் வியூ பாயிண்ட பாக்குறது ஒரு பெரிய மைல் ஸ்டோன். அவர் பியாஜே அக்கார்டிங் டு ஹிம் ஈகோ சென்ட்ரிசிசம் தாண்டுதுல ஒரு குழந்தை அடுத்தவருடைய ஃபீலிங்கை உணருது இல்ல, அடுத்தவங்க வியூ பாயிண்ட உணருது இல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்ங்கிறாரு. அடுத்து டெம்பரமெண்ட்ல வந்து ஈஸி சில்ட்ரன், டிஃபிகல்ட் சில்ட்ரன், ஸ்லோ டு வார்ம் அப் சில்ட்ரன், இது ஒரு 3 குரூப்பா பிரிக்கிறாங்க. இது வந்து இந்த ரோத்பார்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த பிஹேவியரல் ஸ்டடி வச்சு இவர் சொல்றாரு என்னன்னாக்க ஈஸி சில்ட்ரன் வந்து எப்பயுமே நல்ல ஹாப்பி டெம்பரமெண்ட்ல இருப்பாங்க. அவங்க வந்து ஈஸியா எல்லாரோடைய மூவ் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஏன் ஈஸி சில்ட்ரனா இருக்கிறாங்கன்னா ஒரு பேசிக்கலி அவர் சொல்றாரு அவங்களுடைய பயாலஜிக்கல் ரிதம்ஸ் நல்லா இருக்கு, அவங்க நல்ல ஹெல்தியா அவங்க க்ரோ ஆயிருக்கிறதுனால தான் அவங்களால அந்த மாதிரி அந்த பேசிக் அந்த அந்த டெம்பரமெண்ட் அவங்களால காட்ட முடியுது, ஈஸி சில்ட்ரனா அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலி தே ஆர் ஹாப்பி, அவங்களுக்கு ரெகுலர் பயாலஜிக்கல் ரிதம் இருக்கும். தே ஆர் இன் ரெடினஸ் டு அக்செப்ட் நியூ எக்ஸ்பீரியன்சஸ். இது 40% ஆஃப் த சில்ட்ரன் இந்த மாதிரி ஒரு ஈஸி சில்ட்ரனா இருப்பாங்க. டிஃபிகல்ட் சில்ட்ரன் இவங்களுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் எரிச்சலா இருப்பாங்க, அவங்களுக்கு பயாலஜிக்கல் சிஸ்டமே இர்ரெகுலரா இருக்கும், இன்டென்ஸ் இமோஷனல் ரெஸ்பான்சஸ் கொடுப்பாங்க. இது மொத்த ஆஃப் ஆல் டோட்டல் சில்ட்ரன் 10% ஆஃப் தி சில்ட்ரன் ஆர் லைக் தட் அப்படிங்கிறாங்க. ஸ்லோ டு வார்ம் அப் சில்ட்ரன் வந்து இவங்கெல்லாம் மைல்டு டெம்பரமெண்ட்ல இருக்கிறவங்க. எப்பயுமே எது புதுசா யாரையாவது பார்த்து பழகணும்னா ரொம்ப தயக்கம் காட்டி பின்னால போயிடுவாங்க. இப்படிப்பட்டவங்க 15%. அப்போ பாக்கி 65 இப்ப பார்த்தா 40% நான் சொன்னேன் ஈஸி சில்ட்ரன். டிஃபிகல்ட் சில்ட்ரன் அப்படின்றவங்க 10% சொன்னேன். ஸ்லோ டு வார்ம் அப் சில்ட்ரன் வந்து 15% சொன்னேன். அப்ப டோட்டலா 65% தான் வருது. பாக்கி 35% எங்க போச்சு? பாக்கி 35% ஆஃப் சில்ட்ரன் எக்ஸிபிட் a mix of these இந்த 3. இந்த 3லயும் இதுவும் ஈஸியும் டிஃபிகல்ட்டும் கலந்தவங்க, டிஃபிகல்ட்டும் ஸ்லோ டு வார்ம் அப்பும் கலந்தவங்க, இப்படி மிக்ஸ் ஆஃப் இந்த கிளாசிபிகேஷன்ஸ்ல இருக்கிறவங்க தான். குட்னஸ் டு ஃபிட்ங்கிறது தனி கேட்டகரி. குட்னஸ் டு ஃபிட் வந்து இதுக்கும் இந்த 3 கிளாசிபிகேஷன் கூட அவங்க போட்டுட்டாங்க. அதனால நம்ம வி ஷுட் நாட் திங்க் தட் இட் இஸ் ஒன் மோர் கிளாசிபிகேஷன்.
நம்ம கிளாசிபிகேஷன்ல 3 தான். ஈஸி சில்ட்ரன், டிஃபிகல்ட் சில்ட்ரன், ஸ்லோ டு வார்ம் அப் சில்ட்ரன். அதுதான். குட்னஸ் டு ஃபிட் வந்து அடுத்தது வந்து ஒரு இது வந்து கீ, இட் இஸ் அ கீ ஃபேக்டர் ஃபார் அப்ராப்ரியேட்னஸ் ஃபார் சில்ட்ரன் டு ஹாவ் குட் டெம்பரமெண்ட். அப்படித்தான். அது என்னன்னாக்கா சைல்டு தட் இஸ் ஷேப்டு பை த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் சில்ட்ரன்ஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் என்வாயன்மெண்ட்ஸ், அவங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது தான். அப்போ வந்து இப்ப பொதுவா டெம்பரமெண்ட்டுங்கிறது பெரும்பாலும் லார்ஜ்லி இன்பார்ன் தாங்க. வந்து ப்ராப்ளி அவங்களுடைய ஹெரிடிட்டரியா இருக்கலாம், அல்லது வேற அதர் கன்சிடரேஷன்ஸ் இருக்கலாம். பட் நார்மலா டெம்பரமெண்ட் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய இன்பார்ன் கேரக்டர்ஸ் தான். வந்து அப்புறம் வந்து இட் இஸ் வெரி க்ரூஷியல் டு ரிமெம்பர் தட் தீஸ் கேட்டகரிஸ் ஆஃப் எவ்ரி சைல்ட் இஸ் வெரி யூனிக். ஏன்னா நம்ம மனுஷங்களுக்கு வந்து டெம்பரமெண்ட் பார்ப்போம். இந்த சாங்குயின், மெலங்காலி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு 4 கேரக்டர்ஸ் இருக்கும். ஐ டோன்ட் நோ இஃப் சம்படி கேன் ஹெல்ப் மீ வித் தட். 4 டெம்பரமெண்ட் எல்லா அடல்ட்ஸையும் டிவைட் பண்ணுவாங்க. சாங்குயின், மெலங்காலிக், பிளிக்மேட்டிக், இன்னும் ஒன்று இருக்கு. there are 4 கேட்டகரிஸ். அது மாதிரி இல்லை. பேபி சில்ட்ரனுக்கு வந்து 3 கேட்டகரிஸ் தான். ஈஸி சில்ட்ரன், டிஃபிகல்ட் சில்ட்ரன், ஸ்லோ டு வார்ம் அப் சில்ட்ரன். இந்த கேட்டகரிஸ் தான். இந்த சைல்டோட டெம்பரமெண்ட்டை பெரியவங்க புரிஞ்சுக்கிட்டு they have to understand the child's need and develop appropriate strategies to support their development. அதை விட்டுட்டு நீயே அவங்கள மாதிரி அந்த குழந்தை மாதிரி நீ எப்படின்னு புஷ் பண்ணுவாங்க. நீயும் போ. அதை கிராஜுவலா என்கரேஜ் பண்ணி தான் அதை கொண்டு வரணும். சில சில்ட்ரன் வந்து ஸ்லோ டு வார்ம் அப்பா இருப்பாங்கன்னாக்க அவங்கள கிராஜுவலா அவங்கள அவுட் ஸ்போக்கனா பேரண்ட்ஸ் கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணணுமே ஒழிய யூ ஷுட் நாட் புஷ் தம் இன்டு ஒன் குரூப். அதை புஷ் பண்ணும்போது குழந்தை வந்து இன்னும் அந்த இன்ஹிபிஷனை ஜாஸ்தி ஆக்கிக்கும். இதுதான் வந்து அந்த கஸ்பி அண்ட் சில்வா தே ஹேவ் ஸ்டடிட் அபவுட் 1000 சில்ட்ரனை வச்சு அவங்க பண்ணது. அவங்க நிறைய சொல்றாங்க. அவங்க நிறைய சொல்லும்போது டெம்பரமெண்ட்டை வந்து ஒரு 5 கிளாசிஃபை பண்ணுவாங்க. அது வந்து that is not there in our book. பட் நார்மலா என்னன்னா இதுல தெரிஞ்சுக்கிறது வந்து டெம்பரமெண்டல் பேட்டர்ன்ஸ்ல இந்த 3 இருக்கு. children should not be pushed from one to another. They should be gradually according to their needs. They have to be helped to come out of their inhibitions. அதை வந்து சப்போர்ட் சிஸ்டம் நல்லா இருக்கணும். Parents should understand their need and develop appropriate strategies. That is important. அவங்களுடைய இது வந்து ஒரு ட்ரெய்ட் மாதிரி அவங்களுக்கு அது வந்து அவங்க கிட்ட இருக்குது. அதை வந்து மெதுவா தான் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சேஞ்ச் பண்ணலாம். அதர்வைஸ் வந்து பிள்ளைங்க வந்து அதுலயே ஒரு மாதிரி ஒரு இன்ஹிபிஷன் மாதிரி அவங்களுக்கு வந்துடும். தட் இஸ் இட். இதான் அந்த டெம்பரமெண்ட் ஸ்டெபிலிட்டி அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். கீழே இருக்கிறது அவங்க இவ்வளோ எலாபரேட்டாலாம் சொல்லல. நேச்சுரலி இட்ஸ் லார்ஜ்லி இன்பார்ன் மட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்து எரிக்சனுடைய ட்ரஸ்ட் வர்சஸ், ஏன்னா நம்ம எல்லா விஷயத்திலுமே பியாஜே என்ன சொல்றாரு, குழந்தை வளர்றதுல எரிக்சனுடைய ஸ்டேஜ் என்ன அப்படின்னு யூஸ்வலா பாக்குறது தான் நமக்கு கரெக்டா இருக்கும். பிகாஸ் 2 பேரும் 2 ஆங்கிள்ஸ்ல அவங்க வந்து அழகா ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 2 ஸ்டேஜ்லயுமே குழந்தை வந்து ஃபிட் ஆகுது. ஏன்னா அவங்க கொண்டு வர்ற அவங்க ஸ்டடீஸ் வந்து அத்தனையா பியூட்டிஃபுல்லா இருக்குது. இப்போ எரிக்சன் ஸ்டேஜ்ல வந்து இவர் 2வது ஸ்டேஜ் அந்த அந்த ட்ரஸ்ட் அண்ட் மிஸ்ட்ரஸ்ட் அந்த ஸ்டேஜுக்குள்ளார இருந்து அந்த குழந்தை டிரான்சிஷன் மெதுவா வந்து அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து அந்த ஷேம் அண்ட் என்னது வாட் இஸ் தட் ஆட்டோ சம்திங் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டேஜ் 2வது எரிக்சன் செகண்ட் மறந்து போச்சு எனக்கு. யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன். எரிக்சனுடைய 2வது ஸ்டேஜ். சாரி ஐ ஹவ் நாட் ஆல்சோ லைக் சட்டுன்னு எனக்கு மைண்ட்ல வர மாட்டேங்குது. சரி பரவாயில்ல, நம்ம அப்படி பரவாயில்லன்னு விட்டோம்னு வைங்களேன், நமக்கு அந்த கண்டினியூட்டி போயிருக்கு, பயமா இருக்கு. அதனாலதான் நான் வந்து எரிக்சன் செகண்ட் ஸ்டேஜ். Does anybody remember? Sorry guys. Atomicity and guilt. Autonomy and guilt. Sorry, thank you sir. Autonomy and guilt. avangala thank you so much. அது வந்து thank you so much. Thank you very kind of you. அடுத்து இது வந்து இப்போ வந்து இவர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் ட்ரஸ்ட் அண்ட் மிஸ்ட்ரஸ்ட், அதுதான் அந்த குழந்தையோட இந்த டாட்லருக்குள்ளார இருக்கிறது. அப்போ அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அது நம்பலாமா வேண்டாமா,
கேர் கிவரோ அல்லது அம்மாவோ அவங்கள நான் எந்த அளவுக்கு நம்புறேன், அந்த அளவுக்கு நான் அட்டாச் ஆகுறேன். இதுதான் இந்த ட்ரஸ்ட் நல்லா இருக்கும் பொழுது அவங்களுக்கு அதுல இருந்து ஹோப், எதிர்காலத்தை குறிச்சு ஒரு ஹோப் வருது. இல்லைன்னா குழந்தைக்கு அந்த பிக்சேஷன் வர்றதை நம்ம பாக்குறோம். இப்போ இதுல வந்து நமக்கு ப்ரிடாமினண்டா அவங்களுக்கு நம்ம டெவலப் பண்ண வேண்டியது எதிர்காலத்தை குறிச்ச ஒரு நம்பிக்கைய. அப்படின்னா அம்மாவை குறிச்சு, மெயினா கேர் கிவரை குறிச்சு அந்த குழந்தைக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகணும். இந்த ட்ரஸ்ட் வந்து எப்படின்னா அட்டாச்மெண்ட்ல தான் அந்த குழந்தை அதை டெவலப் பண்ணிக்குதுன்னு அவர் சொல்றாரு. சோ ஒரு சிச்சுவேஷன்லயும் ஹவு த சைல்டு கெட்ஸ் அட்டாச் டு த பேரண்ட், அந்த டெவலப்பிங் அட்டாச்மெண்ட்ன்றது அது ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் அவர் கொண்டு வருது. அட்டாச்மெண்ட்டை வந்து அவர் அழகா 3ஆ டிவைட் பண்றாரு. அது வந்து செக்யூர் அட்டாச்மெண்ட், அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட், ஆம்பிவேலண்ட் அட்டாச்மெண்ட்னு கொண்டு வராரு. சரி, இப்போ இந்த ட்ரஸ்ட் மிஸ்ட்ரஸ்ட்ல வந்து ட்ரஸ்ட் ப்ரிடாமினேட் ஆச்சுன்னா நான் சொன்னேன் உங்களுக்கு ஹோப் வரும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த பிள்ளைக்கு எனக்கு எதிர்காலத்திலையும் என்னுடைய தேவையெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண ஆள் இருக்கிறாங்க, என்னுடைய ஆசையெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண சம்படி இஸ் தேர் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா, அப்படி அந்த குழந்தை வளர்ந்துச்சுன்னா இட் வில் பிகம் அ ஃப்ரெண்ட்லி சைல்டு. இல்லைன்னா அம்மாவை குறிச்சு, அம்மாவோ அல்லது யார் ரொம்ப அதுகிட்ட அஃபெக்ட்னட்டா இருக்காங்களோ அவங்கள ட்ரஸ்ட் பண்ண முடியாம போச்சுன்னா, அந்த குழந்தை தேடும் பொழுது அவங்க கிடைக்காம போனாங்கன்னா, அதனுடைய நீடு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா it becomes an unfriendly child because future itself for the child is unpredictable. So அந்த சைல்டோட டெவலப்மெண்ட்டுக்கு அது ரொம்ப முக்கியம். பிகாஸ் a child is very sensitive, responsive. அந்த மாதிரி சூழ்நிலையில அது பசிக்கும் போது அதை வெளிப்படுத்தி அழும்பொழுது what and how it is immediately getting what response it is getting, how the response is satisfying, that is more important. இப்போ அம்மா அதுக்கு வந்து அவரு அம்மா அவுட் ஆஃப் சைட் போக வச்சு அதை வச்சுதான் இந்த ஸ்டடியை படிக்கிறாங்க. அப்போ அம்மா அவுட் ஆஃப் சைட் போகும்பொழுது சைல்டு எப்படி அதை அனுமதிக்கிறது, அதுல என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுக்கு, அதாவது எப்படி அதனுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எந்த லெவல்ல இருக்கு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பிகாஸ் இன்னர் சர்டன்டி, அதே சமயத்துல அவுட்டர் ப்ரெடிக்டபிலிட்டி, உள்ளுக்குள்ளார எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், அதே சமயத்துல எதிர்காலம் எப்படி இருக்குது, அதாவது எனக்கு நான் யாரை நம்புறது அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை தேடுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த இன்னர் ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம், ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன். அவுட்டர் ப்ரெடிக்டபிலிட்டி ஆஃப் அ சைல்டு இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இதுக்கு வந்து என்னன்னா அந்த குழந்தை இட் ஸ்டார்ட்ஸ் டெவலப்பிங் அன் அட்டாச்மெண்ட். அது வந்து ஒரு ரெசிப்ரோக்கலா இருக்கணும்னு அது எதிர்பார்க்குது. அது அம்மா மேல வைக்கிற அன்பு அதுக்கு ரெசிப்ரோக்கல், அம்மாவோ கேர் கிவரோ அதுக்கு மேல வைக்கிற யார் அந்த குழந்தைய பாத்துக்கிறாங்களோ அவங்க மேல வைக்கிற அன்பு அதுக்கு ரெசிப்ரோகேட்டிவா இருக்கணுங்கிறது அந்த குழந்தையோட எதிர்பார்ப்பு. இப்போ வந்து 4-5 பேர் வளர்த்தாலும் அம்மா மேல வச்சிருக்கிற அன்பு, அந்த அம்மா மேல வச்சிருக்கிற எதிர்பார்ப்புங்கிறது வேற. அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு அது ஹவு இட் இஸ் டெவலப்பிங் அ பேட்டர்ன். அது ஒரு பேட்டர்னே. அது மேரி ஐன்ஸ்வர்த்ங்கிறவங்க தான் அந்த பேட்டர்னை ஸ்டடி பண்றாங்க. அந்த மாம் பேபி பாண்ட் அதை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கண்டுபிடிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, she devised a strange situation. எப்படின்னாக்க, ஒரு அம்மாவை வந்து ஒரு இடத்த விட்டு வெளியில போக சொல்லிடுறாங்க ½ an hour. 8 எபிசோட்ல அதை அவங்க பண்றாங்க. லேப் பேஸ்ட் டெக்னிக் தான் இது. என்ன செய்யறாங்கன்னாக்கா, இன்ஃபென்ட் சைல்டு இப்படி நிறைய பேரை வச்சுதான் பாக்குறாங்க. 8 எபிசோட்ஸ்ல ஒரு ½ an hourக்கு கம்மியா அம்மா வந்து அந்த குழந்தைய விட்டுட்டு போயிடணும். விட்டுட்டு போன பிறகு ஃபர்ஸ்ட் டைம் அந்த குழந்தைய போய் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான் உள்ள போய் பார்க்கணும். அம்மா இல்லாத போது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அங்க உள்ள போறாங்க. அப்புறம் இந்த கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஸ்ட்ரேஞ்சரும் வெளியே போயிடுறாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை தனியா இருக்குது. தனியா இருந்ததுக்கு பிறகு இந்த ஸ்ட்ரேஞ்சர் முதல்ல உள்ள வர்றாங்க, அடுத்தது அம்மா வர்றாங்க. இதுல அந்த குழந்தை எப்படி தன்னுடைய கம்ஃபர்ட்டை, தன்னுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை காட்டுது, ரெஸ்பான்ஸை எப்படி காட்டுது, அதை 3 பேட்டர்னா டிவைட் பண்ணி அந்த குழந்தையுடைய அந்த ஆங்ஸைட்டி லெவலை வச்சு அதோடைய அட்டாச்மெண்ட்டை புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அதுல வந்து அது செக்யூரா ஃபீல் பண்ணுதா, ஆங்ஷியஸா இருக்கா, அல்லது டிஸ்ஆர்கனைஸ்டா இருக்குதா, இதைத்தான் அவங்க பிரிச்சு காட்டுறாங்க. அந்த டெவலப்பிங் தியர் அட்டாச்மெண்ட், அதுதான் அது அவங்க சொல்றது. அந்த செக்யூர் அட்டாச்மெண்ட்ல என்னன்னாக்க, அழும், அம்மா இல்லைன்னா அழும் அம்மா போனதுக்கு அப்புறம். ஆனா அம்மா வந்த உடனே ஓடி அது சந்தோஷமா அம்மா பிடிச்சு கட்டி முத்தம் கொடுத்து, அம்மா வந்து என்னோட தேவையை பார்த்துக்க வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸை வெளிப்படுத்துறது தான் இந்த செக்யூர் அட்டாச்மெண்ட். 2வது வந்து ஆங்ஷியஸ் அண்ட் அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட். இது வந்து என்னன்னாக்க, இந்த குழந்தை அழவே அழாதுங்க, ஆனா அதனுடைய கோபத்தை வேற மாதிரி எப்படி காட்டும்னாக்க, அம்மா வந்த உடனே அவளை கண்டுக்கவே கண்டுக்காது. ஸ்டில் மை கிராண்ட் டாட்டர் டஸ் திஸ். அவ 6 மாசத்துல இருந்து அதை பண்றா. 6 மாசத்துல என்ன புரிஞ்சுதோ தெரியாது. மதர் வெளியே போயிட்டா, அவ திரும்பி வந்தா கண்டுக்கவே கண்டுக்காது அந்த குழந்தை. இவ அழுவா உட்காந்து,
ஐயோ என் குழந்தை என்ன தேட மாட்டேங்குதே அப்படின்னு அழுவா. அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் அது. அது என்னன்னா அது வரைக்கும் அழுதுட்டு இருக்கோம். அம்மா இல்லைன்னா கிராங்கியா பிஹேவ் பண்ணும். ஆனா அம்மா வந்த உடனே அம்மாவை சட்டையே பண்ணாது திரும்பிக்கும். இதுதான் அந்த அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட். ஆம்பிவேலண்ட் அட்டாச்மெண்ட் கொஞ்சம் இது எப்படி பிஹேவ் பண்ணணும்னே தெரியாது. ஒரு நேரம் நல்லா சிரிச்சு அம்மா வந்த உடனே ஹாப்பினஸை காட்டும். ஒரு நேரம் அது வந்து வேற மாதிரி இருக்கிறது தான் அந்த ஆம்பிவேலண்ட். கீழே இன்னொன்னு டிஸ்ஆர்கனைஸ்ட் அண்ட் டிஸ்ஓரியன்டட் அட்டாச்மெண்ட். இது வந்து இதுதான் கான்ட்ரடிக்டரி பிஹேவியர்ஸ் காட்டுது. சாரி கைஸ். ஆம்பிவேலண்ட் அட்டாச்மெண்ட்னா அம்மா திரும்பி வந்த உடனே அது எரிச்சலை காட்டி உதச்சு அழுது அந்த மாதிரி கிராங்கினஸை காட்டுறது. ஸோ இதெல்லாம் இது போக அதாவது இதனுடைய இந்த அந்த இந்த இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே இதை வந்து நான் மேல காமிச்சது வந்து இவங்க கொடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் கீழையும் திருப்பி திருப்பி பேசி பேசி கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா கொடுத்த மாதிரி இருக்குது. இதை நீங்க வந்து நான் சொன்ன அந்த 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 ஆர்டர்லயே நீங்க புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் கைண்ட்லி ஆஸ்க் மீ. இதுதான் 3 யூனிவர்சல் பேட்டர்ன் சொல்லிட்டு இது 4th டிஸ்ஆர்கனைஸ்டா 4வது பேட்டர்ன் தான் காட்டுறாங்க. 4வது பேட்டர்ன் டிஸ்ஆர்கனைஸ்ட் அண்ட் டிஸ்ஓரியன்டட் அட்டாச்மெண்ட்ங்கிறாங்க. அடுத்து ஏன்னா வந்து இதுக்கப்புறம் வேற என்ன, அவ்வளவுதான். இந்த லெசன் அவ்வளவுதான். 6th லெசன் ஒரு ஸ்டார்ட் வச்சிடலாமா? 8:30 ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்டார்ட் வச்சிரலாமா? ஷால் வி க்ளோஸ் வித் திஸ்? பிகாஸ் 5th லெசன் கொஞ்சம் எல்லாமே ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்கிப் இட் பிகாஸ் எவ்ரிதிங் வாஸ் இம்பார்ட்டன்ட். ஐ டோன்ட் ஆல்சோ நான் எங்கேயும் நிறுத்தின மாதிரி தெரியல, அல்லது ஏதாவது டிராக் ஆன் பண்ண மாதிரியும் தெரியல. சப்ஜெக்ட்ல உள்ளதை சொல்லதே எனக்கு இத்தனை நேரம் ஆயிடுச்சு. சாரி. எனக்கு ஹேசன் அப் பண்ணணும்னா பண்ணிடுறேன். இல்ல இந்த ஸ்பீட் ஏன்னா எனக்கு என்ன 8:30 ஆயிடுச்சு, இன்னைக்கு 2 லெசன் முடிக்கணுமே அந்த ஒரு பயம் வந்துருச்சு. இல்ல மேம், பெர்ஃபெக்ட்டா இருந்தது. திஸ் இஸ் ஹவ் இட். Thank you so much. மேம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். பேபிஸ் டே அவுட்னு ஒரு படம் இருக்கு. ஆமா. சோ அது கிட்டத்தட்ட வரும், பட் இட்ஸ் a மூவி ஆப்வியஸ்லி. சோ அது வந்து they can relate to this. அந்த பேபி வந்து நீங்க சொன்ன மாதிரி வேற ஒரு கேர் டேக்கர் இருப்பாங்க. சோ அது எப்படி ஹேண்டில் பண்ணுது, அம்மாவை எப்படி ஹேண்டில் பண்ணுது, அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் அதுல வரும். கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா, பட் நாட் இட்ஸ் மூவி. சோ அத மாதிரி தான் பார்க்கணும். பட் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும் அந்த பேபிஸ் டே அவுட்ல. நீங்க சொல்ற மாதிரி யோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் அதுல. they can relate to it. So thank you. என்ன இந்த மாதிரி எக்ஸாம்பிளோட வரலன்னா சுலைமானே இல்ல. அதான் இந்த 3 அட்டாச்மெண்ட்ல ஏதாவது டவுட் இருந்தாலோ அல்லது வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ ஜஸ்ட் ஒரு few minutes we will spend and then we will start with second infancy and toddlerhoodல physical and cognitive developmentக்கு எதுவும் இருக்கா? இல்ல இந்த 6th லெசனே போயிடலாமா? 6th லெசன் போயிடலாமா? 6th லெசன். thank you so much. சில்ட்ரனோட அண்டர்ஸ்டாண்டிங் புரியறதுக்கு, அதாவது இது வந்து கோக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அண்ட் பிசிக்கல் டெவலப்மெண்ட். சில்ட்ரனோட அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிச்சுன்னா டீச்சிங் தெம் இஸ் ஈஸியர். அதனால கோக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ல இங்க சில்ட்ரனுக்கு டீச் பண்றதுக்கு ஆன விஷயங்களை நம்ம கத்துக்கணுங்கிறதுக்காகத்தான் அவங்கள்ட்ட என்னென்னலாம் ஸ்கில்ஸ், கோக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்கும், அதை நம்ம எப்படி பெட்டரா நம்ம கொண்டு வரலாங்கிறத பாக்குறதுக்கு நம்ம இதை ஸ்டார்ட் பண்றோம். இதுல வந்து என்னன்னாக்க இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அந்த ப்ரீ ஸ்கூல் சைல்டுக்கு வந்து அவங்களுடைய அந்த ஒரு ஆப்ஜெக்ட பாத்துட்டாங்கன்னா அதனுடைய ஃபார்மோ சைஸோ அப்பியரன்ஸோ மாறுச்சுன்னா ரேண்டமா தான் ஸ்கிரிபிள் பண்ணுவாங்க. அப்புறம் மெதுவா ஜிக்ஸாக் லைன்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. 3 இயர்ஸா இருக்கும்போது குழந்தை ஸ்கொயராவோ அல்லது ரெக்டாங்கிளோ ட்ரையாங்கிளோ நீங்க கீழே வரைஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த ஷேப்லேயே அவங்க டிரா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிப்பிக்கலா 4 to 5 இயர்ஸ்ல தே நோ ஹவு டு ரெப்ளிகேட் இந்த குட்டி குட்டி ஷேப்ஸ், அதை அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இந்த ஹேண்டட்னஸ் அடுத்த சப்ஹெட்டிங். ஹேண்டட்னஸ்ல வந்து அந்த குழந்தை வந்து நமக்கு தெரியும் ரைட் சைட் ஆஃப் த பாடி யூஸ் பண்ண லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ஆஃப் த பிரெயின் யூஸ் பண்ணுவாங்க குழந்தைங்கன்னு. இந்த ஏஜ்ல தான் பை ஏஜ் 3 தான் குழந்தை ரைட் ஹேண்டட் சைல்டா லெஃப்ட் ஹேண்டட் சைல்டான்றது நமக்கு டிட்டர்மின் பண்ண முடியும்.
அதுல மோஸ்ட்லி பாய்ஸ் தான் லெஃப்ட் ஹேண்டடா இருக்கிறாங்க மோர் தென் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் சொல்றாங்க. அடுத்தது வந்து இந்த ஸ்டேஜை வந்து ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ்னு பியாஜே டேர்ம் பண்ணி இருக்கிறாரு. இந்த ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ் ஏஜஸ் 2 to 7. இதுல வந்து சைல்டு வந்து இன்னும் இட் இஸ் நாட் ரெடி டு என்கேஜ் இன்டு எனி மென்டல் ஆபரேஷன்ஸ் ஆர் மேனிபுலேஷன்ஸ். லாஜிக்கல் திங்கிங்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனா சிம்பாலிக் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்லோலி தே ஸ்டார்ட் லேர்னிங். அதனால அவங்க சில விஷயங்களை நமக்கு கன்வே பண்றதுக்கும் அதாவது இப்போ கண்ணு முன்னால ஒரு ஸ்டிமுலஸை காட்டுனாதான் அது வந்து தனக்கு பிரியத்தை சொல்லும். அதாவது அதை பார்த்து எனக்கு வேணும்னு கேட்கறது தாண்டி எங்க அம்மா ஃப்ரீசர்ல வச்சிருக்காங்க ஐஸ்கிரீம்னா எனக்கு இன்னைக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்லாம் அடுத்த நாள் ஆர்டர் எல்லாம் பண்ணது பாருங்களேன் அம்மா கிட்டே. அதெல்லாம் வந்து இந்த இந்த ஏஜ்ல அதுக்கு டெவலப் ஆயிருச்சு. அப்போ இந்த சைல்ட் ஸ்டார்ட்ஸ் ரிமெம்பரிங் திங்ஸ், நம்பர்ஸ், இமேஜஸ், அதெல்லாம் ஸ்லோலி இட் ஸ்டார்ட்ஸ் ரிமெம்பரிங். இங்க வந்து முக்கியமான விஷயம் வந்து டெஃபர்ட் இமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ். அந்த டெஃபர்ட் விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறது, மென்டல் ரெப்ரசன்டேஷனா ஞாபகம் வச்சுக்கிறது. யாரோ பண்ணுனதை அது மனசுல வச்சுட்டு இட் வில் ஸ்டார்ட் பிரிட்டன் பிளேயிங். அதாவது ஒரு டால்கிட்ட போய் பேசுற மாதிரி யாரோ பேசின சில வார்த்தைகளை மனசுல ஞாபகம் வச்சு அது திரும்பவுமா ரெப்ளிகேட் பண்ணி ஒரு டால்கிட்ட போய் பேசும், பிரிட்டன் பிளே பண்றது. இது வந்து டெஃபர்ட் இமிட்டேஷன். இது வந்து ஒன் ஸ்டேஜ் ஆஃப் growth in the child. It starts language skills also there. அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸையும் அது டெவலப் பண்ணிக்குது அந்த பிரிட்டன் பிளேல. அதுக்கப்புறம் வந்து இட் ஆல்சோ லேர்ன்ஸ். நீங்க வந்து சிம்பாலிக் டெவலப்மெண்ட் வரைக்கும் ஹேண்டட்னஸ்லாம் முடிஞ்சாச்சு. ஹேண்டட்னஸ் முடிச்சுட்டேன், டெஃபர்ட் இமிட்டேஷன் அதுக்கு கீழே வந்துட்டேன். அதுக்கு அடுத்தது சிம்பாலிக் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்பேஷியல் திங்கிங் வந்திருக்கும். இன்னும் கீழே அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அது வந்து ஸ்பேஷியல் திங்கிங் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு டாய் வந்து இது வந்து எப்படி பண்ணிருந்தாங்கன்னாக்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் இதை இது பண்ணாங்க. என்னன்னா குழந்தைக்கு வந்து ஒரு பிக்சர்ல ஒரு படத்தை காமிக்கிறோம், எக்ஸாம்பிளா ஒரு ரூம் காட்டுறோம்னு வைங்களேன். பிக்சர்ல காட்டுறதும் ஆக்சுவலா இருக்கிறதும் ஒண்ணுதான்னு நினைக்க தெரியாது. டுவல் ரெப்ரசன்டேஷன் ஹைபோதசிஸ் இன்னும் குழந்தைக்கு வளரல. இது பேர் தான் அந்த டுவல் ரெப்ரசன்டேஷன் ஹைபோதசிஸ். என்னன்னா அது வாட் இட் சீஸ், அதாவது ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப் அதுக்கு புரியல இன்னும். பிக்சர்ல ஒரு லிட்டில் ரூம் நீங்க காட்டுறீங்க, இது வந்து அதே மாதிரிதான் பெருசா இருக்குது இந்த ரூம், இதுதான் அது அப்படின்னா இதுல உள்ள திங்ஸ் அதுல இருக்கு அப்படிங்கறது அந்த குழந்தைக்கு புரியாது. இந்த டுவல் ரெப்ரசன்டேஷன் ஹைபோதசிஸ ஒரு சைல்டுக்கு எப்படி அதை புரிய வச்சாங்க, அதாவது இது வந்து அந்த குழந்தைக்கு அது இன்னும் புரியலங்கிறதே எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா they had one experiment. அதுல 2.5 year old சில்ட்ரன் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒன்னா வச்சாங்க. அவங்கள்ட்ட சொன்னாங்க, ஒரு சின்ன பிக்சரை காமிச்சு இதுதான் லிட்டில் ரூம், இதுக்கு இதே மாதிரி பக்கத்துல பிக் ரூம் இருக்க போகுது, இந்த லிட்டில் ரூம்ன்றது அந்த குட்டி பிக்சர், இந்த பிக்சர்ல இந்த இடத்துல இருக்கிற இந்த டாயை போய் அந்த பிக் ரூம்ல போய் அதே இடத்துல இருக்கும் போய் எடுத்துட்டு வா அப்படின்னா சில்ட்ரன் குட் நாட் டூ இட். அப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா இதை இந்த குழந்தைக்கு எப்படி புரிய வச்சாங்க அப்படின்னா, எங்க கிட்ட ஒரு ஷ்ரிங்கிங் மெஷின் இருக்குது, அந்த ஷ்ரிங்கிங் மெஷினை வச்சு நாங்க பெரிய ரூமை சின்ன ரூம் ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை சின்னது மாதிரி காமிச்சு, இப்போ பெரிய ரூம் குட்டி ரூம் ஆயிடுச்சு. அதுல இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இந்த டாய் இருக்கு, போய் எடுத்துட்டு வா, ரூம்ல இருக்கும், பெரிய ரூம்ல அந்த குட்டி ரூம் ஆக்கிட்டோம்ல, இப்ப அது பெரிய ரூம்ல இருக்கு, போய் எடுத்துட்டு வானா எடுத்துட்டு வரும். சோ அதனுடைய அந்த டுவல் ரெப்ரசன்டேஷன் ஹைபோதசிஸ் அந்த கோக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ல குழந்தைக்கு இந்த ஸ்டேஜ்ல இருந்து தான் வளர ஆரம்பிக்குது. இட் டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் தட் அப்படிங்கிறாங்க. அடுத்து காசாலிட்டிங்கிறது காஸ் அண்ட் எஃபெக்ட், அது நமக்கு தெரியும். அதாவது ஒரு காரியத்தினுடைய விளைவு நான் இன்னைக்கு அனுபவிக்கிறேன், கைய நெருப்புல தொட்டா கை சுடும் அப்படின்றது புரியறது. இப்போ இதுல ஒரே ஒரு விஷயம், அதுல முக்கியமா அவங்க சொல்றது, இந்த இடத்துல அவங்க சொல்லி இருக்கிற ஒரு விஷயத்த நான் டிஸ்கஸ் பண்ணணும். என்னன்னா சில விஷயங்கள் அவங்களுக்கு புரியுது, சில விஷயங்கள் புரியலன்றாரு. அதாவது நீங்க அந்த காசாலிட்டியில வந்து அந்த பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல ஒரு 4th லைன்ல ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னாக்க, அதாவது இந்த சைல்டு வந்து என்ன பண்ணுதான், இப்போ சடனா வீட்டுல வந்து அம்மா அப்பா சண்டை போட்டுட்டாங்க, அந்த நேரம் பார்த்து குழந்தை ஒரு பேட் பிஹேவியர் பண்ணிருச்சு அப்படின்னு வைங்களேன். அப்போ என்ன ஆயிடுது, அந்த குழந்தை உடனே ரிலேட் பண்ணுது எப்படின்னா, நான் இப்ப பேட் பிஹேவியர் பண்ணதுனாலதான் அம்மா அப்பா சண்டை போட்டுட்டாங்க, அம்மா அப்பா டிவோர்ஸ் ஆகுங்க, அல்லது அம்மா குட்டி பாப்பாக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு நினைக்குது. சோ அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் இது இப்படி புரிஞ்சுக்குது.
அது வந்து சரியான புரிதல் இல்ல. புரியாத விஷயம் நடக்கும் பொழுது அது தவறா கனெக்ட் பண்ணிக்குது. ஆனா புரிஞ்ச விஷயத்துக்கு ரொம்ப அழகா அது கனெக்ட் பண்ணிக்குது அப்படிங்கிறாங்க. என்னன்னா புரிஞ்ச விஷயத்த எதை சொல்றாங்க அப்படின்னாக்க, ஒரு சாதாரண ஒரு நார்மல் சிச்சுவேஷன். இஃப் ஐ டூ சம்திங் ராங், மாமா வில் கம் அண்ட் ஸ்கோல்ட் மீ ஆர் பீட் மீ ஆர் கிவ் மீ பனிஷ்மெண்ட். அது சின்ன விஷயத்த நல்லா அழகா புரிஞ்சுக்குது. பெருசுல அது கனெக்ட் பண்றது லாஜிக்கலா இல்லாம அந்த காசல் ரிலேஷன்ஷிப்பை எங்கேயோ கொண்டு மாட்டிக்குது. அதுதான் வந்து இந்த இடத்துல அவங்க டிஸ்கஸ் பண்ற விஷயம். அந்த டிரான்ஸ்டக்ஷன்ங்கிறது வந்து வினோ வந்து அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸா மாறுது. வாட் யூ சி அது எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸா மாறுது. வாட் யூ டேஸ்ட் அந்த கெமிக்கல் சிக்னல்ஸ் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸா மாறுது. இந்த டிரான்ஸ்டக்ஷன்ல இந்த 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 லிங்கிங் வந்து இந்த காசல் ரிலேஷன்ஷிப்புக்கு அவங்கள மெதுவா கிராஜுவலா கொண்டு போகுது அப்படின்றது தான் பியாஜேஸ் எக்ஸ்பிளனேஷன். அப்போ இந்த குழந்தை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. ஸ்லோலி இட் அந்த அந்த கொக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அதுக்கு இந்த ஸ்டேஜ்ல இருந்து அதுக்கு வளர ஆரம்பிக்குது. அடுத்து ஐடென்டிட்டிஸ், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஐடென்டிட்டிஸ் அண்ட் கேட்டகரைசேஷன். இது வந்து என்னன்னாக்கா நிறைய விஷயங்கள் வந்து ஃபார்ம், சைஸ், அப்பியரன்ஸ் முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோமே, அதெல்லாம் மாறிட்டா கூட பேசிக்லி அது அது அந்த 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 ஐட்டம் எல்லாம் சேம் தான் அப்படின்ற புரிஞ்சுக்கிற ஐடென்டிட்டியை புரிஞ்சுக்கிறது. கேட்டகரைசேஷன், கலரு, ஷேப்பு, குட்டு, பேடு, ஃப்ரெண்டு, நான் ஃப்ரெண்ட் அதெல்லாம் கண்டுபிடிச்சுக்கிறாங்கன்னு. நம்பர்ல முக்கியமான விஷயம் இவங்க கொஞ்சம் லேசா கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி இருக்குது. அதை நான் கிளியரா உங்களுக்கு சொல்றேன். இந்த நம்பர் குழந்தைக்கு 5 யூஸ்வலா இன்னைக்கு இது ஸ்கூல்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ற ஒரு காக்னேட்டிவ் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏரியா. 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் கவுண்டிங் எப்படி சொல்லி கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னா, 1 to 1 பிரின்சிபல். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, 1 to 1 பிரின்சிபல். இது எப்படின்னா, சைல்டுக்கு முன்னால ஒரு 4-5 ஆப்ஜெக்ட வச்சுட்டு நீங்க டீச் பண்ணும் பொழுது 1 2 3 4 சொல்லி தரீங்க. அப்ப அந்த சைல்டு சில சமயத்துல இட் மே லீவ் அவுட் ஒன் வேர்ட் லைக் 1 2 4ன்னு சொல்லும். அப்போ அது அது பேரு ஸ்கிம்னு சொல்றாங்க. அது லீவ் அவுட் பண்ணுது. சில சமயத்துல ஃபிளரின்னு சொல்றாங்க. என்னன்னா 2 2னே சொல்லும். இந்த கரெக்ட் பண்ணோம்னா 2 இல்ல, you count, you have to count 1 2 3 4ன்னு திருப்பி சொல்லி கொடுக்கணும். அதாவது ஒவ்வொன்னே ஒரு தடவை தான் சொல்லணும். ஸோ 1 2 ஒரே ஒரு தடவை சொல்றது தான் இந்த 1 to 1 பிரின்சிபல். யூ ஹாவ் டு சே தட் நம்பர் ஒன்லி ஒன் டைம் அண்ட் யூ ஹாவ் டு அதை நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அதை அப்படியே ரிப்பீட்டடா திரும்ப முதல்ல இருந்து ஸ்டீரியோ டைப்பா சொல்லி கொடுக்கணும் சைல்டுக்கு. ரெண்டாவது ஸ்டேபிள் ஆர்டர் பிரின்சிபல். ஸ்டேபிள் ஆர்டர் பிரின்சிபல் ஒரே ஆர்டர்ல சொல்லித்தரணும். 1 2 3 3 2 1 சொல்லி கொடுக்க கூடாது. குழந்தைக்கு அது தெரியாது. 3 1 2ன்னு சொன்னா தெரியாது. ஸோ எவ்ரி டைம் யூ டீச் த சைல்ட் யூ ஹாவ் டு கோ இன் அ ஸ்டேபிள் ஆர்டர். இதெல்லாம் ஏன்னா அந்த குழந்தையோட கொக்னிட்டிவ் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கோ அந்த ரேஞ்சுக்கு ஹவு தே கேன் கன்சீவ் திங்ஸ் இஸ் திஸ் மச். ஸோ வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஏரியா. அதனால இப்ப ஸ்கூல்ல எல்லாம் இந்த ஆர்டர்ல இப்படித்தான் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ பேரண்ட்ஸும் நம்ம வீட்டுல வந்து வேற மாதிரி சொல்லி கொடுக்குறோம். அதுதான் குழந்தைங்களை கன்ஃபியூஸ் பண்றது. ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆஸ் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த சைக்காலஜி ரிலேட்டட் ஸ்கூல்ஸ்லயும் நீங்க இப்படித்தான் சொல்லி கொடுக்கணுங்கிறதும் இப்போ வந்துட்டு இருக்குது. அடுத்து ஆர்டர் இர்ரெலவன்ஸ் பிரின்சிபல். அது என்னன்னா, இப்போ ஒரு பாக்ஸ்குள்ளார ஒரு வேற கலர்ல நீங்க வந்து குட்டி குட்டியா பெபிள்ஸ் போட்டு வச்சிருக்கீங்க. லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. 1 2 3 4 5 6ன்னு எண்றீங்க. இன்னொரு தடவை கீழே இருந்து ஆரம்பிச்சாலும் அது 6 தான், சைட்ல இருந்து ஆரம்பிச்சாலும் அது 6 தான். அதுதான் இந்த கவுண்டிங் வில் பி த சேம் அப்படிங்கறத அது புரிய வைக்கிறது. அடுத்து கார்டினாலிட்டி பிரின்சிபல். அந்த கார்டினாலிட்டி பிரின்சிபல் என்னன்னா 1 2 3 4 5ன்றோம்ல, கவுண்ட் பண்றோம். எத்தனை இருக்கு இங்க கவுண்ட் பண்ணுன்னு குழந்தைகிட்ட சொல்றோம். அது 1 2 3 4 5னா அந்த கடைசி நம்பர் தான் டோட்டல் நம்பர். அதானே நம்ம புரிய வைக்கணும். அதுதான் கார்டினாலிட்டி பிரின்சிபல். அதாவது வாட் 1 2 3 4 5 இருக்கு, அப்ப இங்க என்ன எத்தனை இருக்கு 5 இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் கார்டினாலிட்டி. த லாஸ்ட் நம்பர் இஸ் அ நேம். நேம் அந்த டோட்டல் நம்பர் ஐட்டம்ஸ் உடைய நேம் அப்படிங்கிறது. அடுத்து அப்ஸ்ட்ராக்ஷன் பிரின்சிபல். அப்ஸ்ட்ராக்ஷன் பிரின்சிபல் என்னன்னா, பெருசா ஒரு யானைய வச்சு 5 கவுண்ட் பண்ணாலும் 5 தான், குட்டி குட்டி எலி வச்சு 5 கவுண்ட் பண்ணாலும் 5 தான், ஒரு 4 யானை ஒரு எலி அப்படி கவுண்ட் பண்ணாலும் 5 தான். இது வந்து குழந்தைக்கு அதை புரிய வைக்கிறது. எப்படின்னா அந்த கவுண்டிங்ல பெருசோ சின்னதோ அல்லது எப்படி இருந்தாலும் அதை கவுண்ட் பண்ண சேர்க்கும் போது குழந்தை வந்து அதை அப்ஸ்ட்ராக்டா இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கவுண்ட் பண்ண அதுக்கு சொல்லி கொடுக்கிறது. தீஸ் ஆர் த 5 மெத்தட்ஸ்
தட் அந்த அந்த குழந்தையோட கொக்னிட்டிவ் எபிலிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த ஆர்டர்ல போறது வந்து இட் இஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு பியாஜே சொல்றாரு. அந்த ஆர்டர்ல தான் இன்னைக்கும் ஸ்கூல்ஸ்ல வந்து இப்பெல்லாம் ஆஃப் லேட் கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து சென்ட்ரேஷன் அண்ட் டீசென்ட்ரேஷன். இது வந்து என்னன்னாக்கா அந்த ப்ரீயோ ஆப்ரேஷனல் திங்கிங்ல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான் அட் அ டைம் அந்த குழந்தை பார்க்க. இப்ப எக்ஸாம்பிள் ஒரு நீங்க வந்து ஒரு நீங்க ஒரு ஒரு பிளேட்ல வந்து கேக்ஸ் வச்சிருக்கிறீங்க. இந்த குழந்தைகிட்ட நீங்க எத்தனை பீசஸ் ஆஃப் கேக் இருக்குன்னு என்ன சொன்னீங்கன்னா அது நம்பரைத்தான் கணக்கு வச்சுட்டு இருக்கோம். அந்த சமயத்துல நீங்க வந்து பெருசு சின்னது எத்தனைன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தெரியாது. இப்ப நம்மனா அதுல நமக்கு ஒரு காரியத்தை மட்டும் நம்ம கணக்கு வச்சு போக மாட்டோம். நம்ம அதுலயே பெருசு எதுன்னு பார்த்து வச்சுக்குவோம். பார்த்த உடனே தெரிஞ்சிரும்ல. பட் a child cannot understand. அது வந்து சென்ட்ரேஷன் என்னன்னா when you ask the child to do one thing, it will be focused on only one aspect of the situation. It will neglect all other things. அதுதான் அந்த சென்ட்ரேஷன். அடுத்தது டீசென்டர். டீசென்டர் வந்து சைமல்டேனியஸா பல விஷயங்களை திங்க் பண்றது இன்னும் அந்த குழந்தைக்கு இன்னும் வரலை அப்படிங்கிறது தான். ஆர்டினாலிட்டி நாம் அடுத்த அது என்னன்னா பெருசு சிறுசு அதிகம் கொஞ்சம் இதெல்லாம் புரியறது. இப்போ மோர் லெஸ் பிகர் ஸ்மாலர் அதெல்லாம் இந்த 12 monthsல இருந்து 18 monthsக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் கார்டினாலிட்டி 1 2 3 4 5 அந்த 5 புரிஞ்சுக்கிறது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் அந்த ஆர்டினாலிட்டி, பெருசா சின்னதா அந்த ஆர்டர்ல எது பெருசு சின்னதுன்றதெல்லாம் புரியறதுக்கு இட் வில் டேக் பியாண்ட் தட் டைம். இப்போ அது வந்து இப்போ சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் அடுக்கி வைக்கலாம் ஆரம்பிக்குது. அடுத்து immature aspects of pre-operational thought. How long shall I go, Carolyn? இன்னும் எவ்வளவு நேரம் ஃப்ரெண்ட்ஸ்? நான் இன்னும் எவ்வளவு நேரம் போலாம்? 8:45 ஆயிருக்கு. மேம் இன்னும் ஒரு 3-4 ஸ்லைடு தான் இருக்கு. 3-4 ஸ்லைடு நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஆமா 3-4 ஸ்லைடு தான். we can finish it off. சாரி. immature aspects of pre-operational thought வந்து இதுதான் அந்த நம்ம முன்னால டிஸ்கஸ் பண்ணதான். அதாவது டீசென்ட்ரிங், சென்ட்ரேஷன், அப்புறம் இன்னும் ஒண்ணு கன்சர்வேஷன். இவ்வளவுதான், நம்மள கடைசிக்கே வந்துட்டோம். கன்சர்வேஷன் என்னன்னாக்க ஒரு அழகான எக்ஸாம்பிள் வந்து அவங்களே காட்டியிருக்காங்க. என்னன்னாக்க இது வந்து கன்சர்வேஷன் தான். அந்த குட்டி அந்த தண்ணி பாட்டில் சொன்னேன், தின் பாட்டில்லையும் ஃபேட்டர் பாட்டில்லையும் ஊத்தினாக்க குழந்தைக்கு வந்து பெருசு வந்து ஒல்லியா இருக்கிற பாட்டில் இருக்கிறதா நினைக்கிறது. அப்புறம் இர்ரிவர்சிபிலிட்டி வந்து இப்போ நீங்க வந்து ஒரு கிளேயை கொடுத்துறீங்க கையில, அந்த குழந்தை கையில கிளேயை கொடுத்ததுக்கு அப்புறம் அதை யாரோ ஒரு குழந்தை பிச்சிருச்சு, அதை ரெண்டாக்கிருச்சு, அதை அந்த ஒரு ஷேப்பை மாத்திருச்சுன்னா ஒவ்வொன்று அழும். அதை திரும்பவும் அதனுடைய ஃபார்முக்கு கொண்டு வரலாங்கிறது அதுக்கு புரியாது. இர்ரிவர்சிபிலிட்டி அதுதான். அடுத்தது ஈகோ சென்ட்ரிசிசம். நமக்கு தெரியும், அது வந்து இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ அதுக்கு இன்னும் புரிஞ்சுக்க தெரியாது. ஒன்லி when it starts coming out of it is marking the ability of the child to go into the next phase. அப்புறம் பியாஜேஸ் 3 mountain task. அவ்வளவுதான். இந்த பியாஜேஸ் 3 mountain taskம் பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள். அது என்ன பண்ணாருனாக்க ஒரு குழந்தைய உட்கார வச்சுட்டாரு. அதுக்கு முன்னால வந்து 3 மவுண்டன்ஸ் மாதிரி வைக்கிறாரு. ஒரு பெரிய மவுண்டன், அடுத்தது ஒரு மிடில் சைஸ் மவுண்டன், அடுத்து ஒரு குட்டி மவுண்டன். இப்ப இந்த குழந்தைக்கு ஆப்போசிட் சைட்ல ஒரு டால் வச்சுட்டாரு. எந்த சைட்ல இருந்து, அதாவது இந்த குழந்தை உட்கார்ந்து இருக்கிற சைட்ல இருந்து பார்த்தா பெரிய மவுண்டன். இந்த பிக்சர் உங்களுக்கு இருக்கும் 83 பேஜ்ல. நான் இதுலயே கொடுத்துருப்பேன். கீழே வந்தீங்கன்னா கேர்லின் அந்த புக்ல இருக்கிறது அப்படியே இருக்கு. இந்த பெரிய மவுண்டன், அடுத்து மிடில் சைஸ் மவுண்டன், அடுத்து குட்டி மவுண்டன். இப்ப இந்த பேபி இங்க இருந்து பார்க்கும்பொழுது பெரிய மவுண்டன் தான் முன்னால தெரியும் இல்லையா? செகண்ட் மவுண்ட் அப்படி பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஆனா அந்த டால் சைட்ல இருந்து பார்த்தா எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் குட்டி மவுண்டன் இருக்கும், அடுத்தது பெருசு, அதுக்கு அடுத்தது பிகெஸ்ட் இருக்கும். ஆனா குழந்தைக்கு இந்த பெர்ஸ்பெக்டிவ் புரியாது. எப்படின்னா இந்த டால் எப்படி பார்க்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு போட்டோஸா எடுத்து நீ பாக்குற மாதிரி அந்த குழந்தை அது 4-5 ஆங்கிள் இருந்து போட்டோஸ் எடுத்தா இந்த பேபி என்ன திரும்ப எந்த பேபியா இருந்தாலும் என்னத்தை தான் அது காமிச்சிச்சுன்னா தான் எப்படி பாக்குதோ அந்த மவுண்டனை பெருசு, அடுத்து சின்ன சைஸ், அடுத்து குட்டி சைஸ், அப்படித்தான் அந்த டாலுக்கும் தெரியும்னு தான் அந்த குழந்தைங்க திரும்ப ரிப்பீட்டடா சொல்றாங்க. சோ இது வந்து என்னன்னா அந்த ஈகோ சென்ட்ரிசிசம், தன்னுடைய ஆங்கிள் தான் அதுக்கு தெரியுது, அடுத்தவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் புரியல அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப். அவ்வளவுதான் கைஸ். தேங்க்யூ சோ மச் ஃபார் த 5th and 6th lesson. You have been very very silent, totally silent. Thank you so much. Anyway, இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ப்ளீஸ் ஒரு 5 minutes.
சைலண்டா இருக்கிறது காரணம் மேம் எங்களுக்கு நான் படிக்க ஆரம்பிக்கல அதெல்லாம். இல்ல அது இல்ல. ஆனா ஜஸ்ட் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா நிச்சயமா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கரெக்ட். எக்ஸலன்ட் மேம் தேங்க் யூ. Thank you, ma'am. Thank you. Thank you, sirs. Thank you, friends. Thank Thank you, you, ma'am. ladies and gentlemen. Thank you, ma'am. Thank you. Good night everyone. I want to add one thing, ma'am. Yes, please. ஏன்னா ஆக்சுவலா கோட் வந்து சினிமால இருந்து கொடுக்குறேன். கொடுங்க. ஆக்சுவலா அந்த அந்த எவ்வளவு சினிமா பாப்பீங்க ஒரு நாளைக்கு? எனக்கு தெரியல. நான் ரொம்ப கஷ்டம் என்னன்னா சுலைமான், நான் சினிமாவே பார்க்க மாட்டேன். எனக்கு அதனால நீங்க கதையா சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சுக்குவேன், அவ்வளவுதான். I'll tell you, ma'am. Actually, in the developmental stage, and I mean developmental psychology, ரஜினிகாந்த் வந்து ஒரு படத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. Anybody have an idea? Superstar. ஐடியா? நோ ஐடியா. நீங்களே சொல்லுங்க. சொல்லிருங்க. 8 உலக வாழ்க்கைய பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிருப்பாரு. 8 stages actually. நம்ம லைஃப் ஸ்பேன் பீரியடும் பாத்தீங்கன்னா 8 ஸ்டேஜ் வருது. பட் அதுல வேற இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. பட் நம்ம ஜஸ்ட் ஒரு ரிமெம்பரன்ஸுக்கு 8 ஸ்டேஜா பிரிச்சிருக்காங்க. எக்ஸாக்ட்லி 8 பீரியட் சீக்வென்ஸ்னு சொல்லி தான் செகண்ட் லெசன்ல வருது. ஆக்சுவலா அந்த 8 பீரியட் சீக்வென்ஸ் தான் புக் ஃபுல்லா இருக்கு. சரிங்களா? சோ நீங்க சொன்ன மாதிரி ஆமா ப்ரீநேட்டல் பீரியட். சோ இது ஆக்சுவலா வந்து நம்ம ஸ்கூலிங்ஸ பார்த்தாலே ஒரு கிளாரிட்டி வந்துருது மேம். இப்ப பாத்தீங்கன்னா ப்ரீநேட்டல் பீரியட் தவிர ப்ரீநேட்டல் பீரியட், இன்ஃபான்சி இது மட்டும் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ். பட் தேர்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஏர்லி சைல்ட்ஹுட். நீங்க இப்போ 5 or 6 சொல்றீங்க இல்லையா? அந்த இன்ஃபான்சிக்கு அப்புறம் வந்து நம்ம கிண்டர் கார்டன் சொல்லுவோம். எல்கேஜி, யூகேஜி அது வந்து தேர்ட் ஸ்டேஜ் ஆக்சுவலா. சரிங்களா? சோ நம்ம இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஆர்ம்ஸ் எல்லாம் க்ரோ ஆகும். நம்ம சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கைய வந்து மேல வச்சு காதை தொட்டாதான் ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. சோ அது வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். சரிங்களா? சோ அது வந்து ஏர்லி சைல்ட்ஹுட் ஸ்டேஜ். அந்த தேர்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா அந்த 5 to 6 இயர்ஸ் இருக்கு இல்லையா? சோ அதுல இருந்து தேர்ட் ஸ்டேஜ் அது. ஃபோர்த் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா 6 to 11 இயர்ஸ். அது வேற ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க ஸ்கூல்ல போனீங்கன்னா 5th வரையும் வந்து பிரைமரின்னு சொல்லிடுவாங்க. ஆமா. 5th ஸ்டாண்டர்ட் வரையும் பிரைமரி ஸ்கூல் சொல்லுவாங்க. கரெக்ட்டுங்களா? சோ 6 to 11 இயர்ஸ். ஆமா. சோ அது வந்து ஆக்சுவலா நம்ம கிண்டர் கார்டனுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம மிடில் அண்ட் லேட் சைல்ட்ஹுட். சோ ஆக்சுவலா அது வந்து அதாவது பிரைமரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் அடாலசன்ஸ் அந்த ஸ்டேஜ் வந்துருது. சோ அது வந்து ஆக்சுவலா வந்து அவங்க அதான் நம்ம புக்லயும் காமிச்சிருப்பாங்க. 10 to 12 இயர்ஸ்ல இருந்து 18 to 21 இயர்ஸ். சோ லிட்டரலா நம்ம ஸ்கூலுக்கு வச்சுக்கலாம். சூப்பர். ஆமா, அது வந்து ஹையர் செகண்டரி அப்படி மாதிரி காமிக்கிறாங்க. 6 to 12 இயர்ஸ். அதுக்கப்புறம் வந்து 21 இயர்ஸ் 18 to அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் வந்து 18ல இருந்து நீங்க 30 இயர்ஸ் வரையும் நீங்க டில் யூ கெட் மேரிட். அது வந்து ஆக்சுவலா வந்து நீங்க அடுத்த ஸ்டேஜ் வச்சுக்கலாம். ஏர்லி அடல்ட்ஹுட்னு சொல்லி அந்த அப் டு 30 இயர்ஸ் வந்து அந்த அடல்ட்ஹுட்டா சொல்றாங்க. லாஸ்ட்ல வந்து மிடில் அடல்ட்ஹுட். அது வந்து நீங்க சொல்லுவாங்க இல்லையா 40 வயசுல வந்து இது மாறும் அப்படின்னு. அத வந்து ஆக்சுவலா this is how the lesson also goes. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா fourth lesson வந்து சூப்பர். எஸ் மேம். லாஸ்ட் வந்து நீங்க சொன்ன மாதிரி லேட் அடல்ட்ஹுட், எவ்ரிபடி நோஸ் இட். சோ அது வந்து 60 above. அதாவது நம்ம இப்போ பஸ்ல வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அதான் 60 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு இது குடுக்குறாங்கல்ல கன்செஷன். அந்தந்த ஏஜ்ல வர்ற அந்த சிக்னிபிகன்ட் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ஸ அழகா காட்டியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, நல்ல புக், ரொம்ப எக்ஸலென்ட்டா கொடுத்திருக்காங்க. வெரி குட். எஸ் மேம், அப்சல்யூட்லி. சோ இதே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டாலே புக்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சொன்ன மாதிரி ஓரளவு. ஆமா. சோ ஆக்சுவலா வந்து நீங்க செகண்ட் லெசன் தான் வந்து என்டையர் புக்கா கொடுத்திருக்காங்க. ஆமா ஆமா. கொஞ்சம் டீடைலா பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். சோ good ma'am. So that is what I want to convey. So thank you. Yes ma'am.
Thank you. பட் அதுல வந்து கிளாஸ் நீங்க சொன்ன ஸ்டாண்டர்டும் பிளஸ் ஏஜும் அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் வர மாதிரி இல்லையா? இல்ல இதுல வந்து நீங்க அவங்க வந்து எக்ஸாக்டா கொடுக்கல, சரிங்களா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஏஜ் பாத்தீங்கன்னா 5 ஏர்லி சைல்ட்ஹுட் வந்து 5 சும்மா நீங்க பீரியட். இமேஜின் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ இவர் சொல்றாருல எக்ஸாக்ட்டா நீங்க ஏஜ மேட்ச் பண்ணாதீங்க. அந்த ஏஜ்ல உள்ள ஸ்டூடண்ட்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்களுடைய காக்னிட்டிவ் திங்கிங் அதோட கனெக்ட் பண்ணிக்கலாங்கிறாரு. as you read through it you can connect அந்த 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 ஏஜ் ஸ்பேனுக்குள்ளார நீங்க அவங்கள கொண்டு போய் மேட்ச் பண்ணிக்கலாங்கிறாரு. ஓகே ஓகே, அஸ்யூம் பண்ணிக்கலாம், அது மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம், மேட்ச் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் நீங்க வந்து இந்த ஏஜ்ல இருக்கிறவங்க இவங்கள பத்தி தான் நம்ம பேசுறோம், சோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லனா இந்த ஏஜ்ல இருக்கிறவங்க சோ எலிமெண்டரி ஸ்கூல் பிரைமரி ஸ்கூல்னு கொண்டு வந்து கிளாஸிஃபை பண்ணிட்டா கிட்டத்தட்ட நீங்க கனெக்ட் பண்ணி அவங்க இப்படி படிப்பாங்க. இந்த நான் ஏஜ்னும் போது நமக்கு ஞாபகம் இருக்காது, இதுன்னா அட்லீஸ்ட் யூ கேன் கனெக்ட் தோஸ் திங்ஸ். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்க 5th ஸ்டாண்டர்ட் வரையும் அது வந்து ஏர்லி சைல்ட்ஹுட், சாரி மிடில் அண்ட் லேட் சைல்ட்ஹுட்னு சொல்றாங்க. அது 6 to 11 இயர்ஸ். அதுதான் வந்து நீங்க வந்து பிரைமரி ஸ்கூல்னு சொல்லுவாங்க. நீங்க ஆமா 6 to 11 இயர்ஸ் வந்து அது வந்து பிரைமரி ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் வந்து நீங்க நெக்ஸ்ட் ஹையர் செகண்டரி மாதிரி அதை கொண்டு போவாங்க. அது வந்து அது ஆக்சுவலா வேற மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. பிரைமரி செகண்டரி, பிரைமரி செகண்டரி அண்ட் ஹையர் செகண்டரி, கரெக்ட். பிரைமரி ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து டில் 5th ஸ்டாண்டர்ட் வந்து பிரைமரி ஸ்கூல்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஃப்டர் 6th இருந்து 10th வரையும் வந்து செகண்டரி ஸ்கூல்னுவாங்க. 12 வந்து ஹையர் செகண்டரின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ நீங்க ஜஸ்ட் நீங்க அதை பிரிச்சு நீங்க அந்த 8 ஸ்டேஜ வந்து நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ப்ரீநேட்டல் பீரியட் வந்து நீங்க வயிற்றுல இருக்கிற பீரியட், அது ஆக்சுவலா ப்ரீநேட்டல் பீரியட். சோ அந்த ஃப்ரம் த இன்ஸ்பெக்ஷன் டு பர்த் அது வந்து ப்ரீநேட்டல் பீரியட். இன்ஃபான்சின்றது நீங்க குழந்தை பிறந்ததுல இருந்து 24 months அது வரையும். நீங்க இப்போ அந்த இன்ஃபான்சிய வந்து நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க துணி வாங்க போயிருக்கீங்களா யாராவது? சொல்லுங்க. துணி வாங்க போனீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 3 இன்ஃபான்ட் செக்ஷனே தனியா போயிடும். ஆமா, இன்ஃபான்ட் செக்ஷன் தனியா இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா அது எப்படி போட்டிருப்பாங்கன்னா, அவங்க டிஃபரன்ஸ் பண்ணியதே பாத்தீங்கன்னா 3 to 6 months, 6 to 12 months, 12 to 18 months அப்படிதான் போட்டிருப்பாங்க. சோ இது என்னன்னா, இது வந்து இன்ஃபான்ட் செக்ஷன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து அதுக்கேத்த மாதிரி தான் வேரி ஆகும். நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 to 5 yearsனு டிஃபரன்ஷியேட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த நீங்க கிளாத் ஸ்டோர்ல யாரும் கிட்ஸுக்கு யாராவது Dress வாங்க போயிருந்தீங்கன்னா யூ வில் ஐடென்டிஃபை இட். சோ அது வந்து இன்ஃபான்சின்றது அது அப்படி கவனிச்சு பார்க்கணும். ஏன்னா எனக்கு 3 to 5 years உடனே போட்டிருப்பாங்களா அதுக்கு அடுத்தது? ஆமா மேம். அதுக்கப்புறம் நீங்க Dress எல்லாம் வாங்க போனீங்கன்னா they will put it as 3 to 5 years தான் வரும். ஃபர்ஸ்ட் அது 2 years வரைக்கும் தான் இன்ஃபான்சின்னு வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 to 3 yearsனு போட்டிருப்பாங்க சிலது. அதுக்கப்புறம் 3 to 5 years, 5 to 7 yearsனு இயர்ஸ் போடுவாங்க. சோ இன்ஃபான்சி வந்து up to 2 yearsன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அதுல. ஜஸ்ட் ஃபார் ரிமெம்பரன்ஸ் ஐ அம் சேயிங். Thank you. பேசிக்கா நம்ம நீங்க சொல்ற மாதிரி நம்ம டே டு டே லைஃபோட கோஆர்டினேட் ஐ மீன் இது பண்ணீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா? சோ அது தட் வே. எஸ் மேம். சோ ஐ திங்க் everybody is getting bored, I think. Thank you so much. Thank you ma'am. Thanks a lot. Your class was excellent ma'am. Thanks a lot. Thank you sir. Thank you ma'am. Thank you.